உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது மனமார்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏப்ரல் 21 பாவேந்தர் பாரதிதாசனுடைய நினைவு நாள். அந்த நினைவு நாள் கவியரங்கம் தான் இன்றைக்கு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இக்கவியரங்கத்திலே தமிழுக்கும் அமுது என்று பெயர் என்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் வரிகளை வைத்து கவிதைகள் புனைந்து வழங்க வருகிறார்கள். பாவேந்தருக்கு இந்த பாவின் பாக்களின் மூலமாக அஞ்சலி செலுத்துகிறார்கள். நேற்று முதற்கொண்டு, நேற்று என்றால் 20ஆம் தேதி முதல் கொண்டு 29ஆம் தேதி பாவேந்தர் பிறந்த நாள் வரை இந்த 10 நாட்களை பாவேந்தர் நாட்களாக சங்கத்தமிழை பூங்கா அறிவித்து நாள்தோறும் பாவேந்தருக்காக பாமாலை சுற்றியும் பாவேந்தர் பற்றிய செய்திகளை கூறியும் பாவேந்தர் குறித்த கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லியும் கதைகளாகவும் கட்டுரைகளாகவும் நிகழ்ச்சிகளாகவும் கவிதைகளாகவும் இப்படி பன்முகத்தன்மையிலே பாவேந்தர் புகழை பரப்புவதற்கான செயலை செய்து வருகிறது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அந்த வகையிலே இன்றைக்கு அவருடைய நினைவை போற்றும் வகையில ஒரு நினைவேந்தல் கவியரங்கத்தை நாம் இப்போது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வாயிலாக அவருடைய பாடல் வரிகளை கொண்டு ஒரு கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 96வது கவியரங்கம். ஆனால் உண்மையில் இது 97வது கவியரங்கம். ஏனென்று சொன்னால் நேற்று ஒரு கவியரங்கம், நேரடி கவியரங்கம் நடைபெற்றது. அதையும் சேர்த்தால் 97வது கவியரங்கம். இன்னும் 3 கவியரங்கங்கள் இருக்கிறது. இந்த 3 கவியரங்கங்களை முடிக்கிற பொழுது 100வது கவியரங்கத்தை பழனியிலே நேரடி கவிதை அரங்கமாக மிகச் சிறப்பாக, மிக முனைப்போடு அதை சிறப்பாக எடுத்து செல்வதற்காக இங்கே பலரும் முனைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு உலக சாதனை சான்று நிகழ்ச்சி என்பதற்காக அமெரிக்க முத்தமிழ் உலக சாதனை பதிவகம் இதற்கு சாதனை சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறது. கவியரங்கத்தில் பங்கேற்றவர்களுக்கும் கவியரங்கத்தை தலைமை தாங்கியவர்களுக்கும் விருதுகளையும் சான்றிதழ்களையும் வழங்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா முன்வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. பழனி நிகழ்ச்சியிலே உலக சாதனை சான்றிதழும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய சான்றிதழையும் அதுவல்லாமல் ஒரு கேடயத்தையும் உங்களுக்கெல்லாம் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறது. அன்றைய தினத்திலே நடைபெறுகிற கவியரங்கத்திலே கலந்து கொள்வதற்காக ஒரு தனி சான்றிதழை வழங்க இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயல்பாடுகளை பாராட்டி பல்வேறு அமைப்புகளும் இதற்கு சான்றிதழ் வழங்க முன்வந்திருக்கிறார்கள். தென் கரோலினா மாகாணத்தைச் சேர்ந்த அமெரிக்காவிற்குரிய தென் கரோலினா மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் சங்கத்தினர் கூட உங்களுக்கெல்லாம் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க மனம் வந்து முன்வந்திருக்காக நான் மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்திலே சொல்லுகிறேன். பாவேந்தருடைய நினைவு நாள் தான் என்றாலும் பாவேந்தரை புகழ் பரப்புகிற அந்த செய்தி என்பது, அந்த செயல்பாடு என்பது மகிழ்ச்சியான செய்தி தான். இன்றைக்கு பாவேந்தருடைய முழக்கம், பாவேந்தருடைய குரல் உலகெங்கிலும் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்க வேண்டும். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அவருடைய செயலாளராக அவரை நாம் வைத்திருக்கிறோம். அவரை நாம் நியமிக்க முடியாது, அவருக்கு நாம் அதை வழங்க முடியாது. எனவே நாம் அவரை கொண்டாடி வைத்திருக்கிறோம். ஏன்னா பாவேந்தர் செயலாளராக நம்மளால் நியமிக்க முடியாது, அந்த தகுதி நமக்கு கிடையாது. அவரை தேர்ந்தெடுக்கிற அந்த அளவுக்கு கூட நாம் வளர்ச்சி அடையவில்லை. அவர்களை நமக்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா, நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று அவரை செயலாளராகவும் திருவள்ளுவரை தலைவராக வைத்திருக்கிறோம். அந்த தலைவர் சொல்லிய வழியிலே, பாவேந்தர் காட்டிய வழியிலே நாம் செயலாற்றி கொண்டும் அந்த வழியிலே சென்று கொண்டும் இருக்கிறோம். அந்த வகையிலே நாம் என்றைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அத்தனை செயல்பாட்டுகளிலும் பாவேந்தருடைய அடியொற்றி சென்று வள்ளுவரின் வழியொற்றி சென்று கொண்டிருக்கிறோம் சொல்லி இந்த நிகழ்ச்சி தொடங்கும் முன் அவர்கள் இருவருக்கும் நம்முடைய வணக்கங்களையும் தொழுவையும் தெரிவித்து இப்போது நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறோம். அருமையான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்த தருமபுரி மாவட்டம் முள்ளிக்காடு என்கிற ஊரிலிருந்து திருமதி ஜோதி அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இரா ஜோதி அவர்கள் வந்திருக்கிறார். பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்.
அவங்க ஊருக்கு போகணும்னா ஒரு சமுத்திரத்துக்கு போகணுமா, முதல்ல சமுத்திரத்துல இறங்கணுமா, இறங்கி அங்கிருந்து முள்ளிக்காட்டை கடக்கணுமா. இப்படி எல்லாம் சென்றால்தான் அவளை எட்டி பிடிக்கணும். நான் சிந்து பாட்டு கதை வரும் அந்த காலத்துல, 7 மலை 7 கடல்லாம் தாண்டி போனா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருக்காங்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் பல ஊர்கள் இருக்கிறது என்று, அதுவும் தருமபுரி மாவட்டத்துல தண்ணீரே இல்லாத தருமபுரி மாவட்டத்துல ஒரு சமுத்திரம் இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி தானே. தருமபுரிக்கு சமுத்திரம் வரவே முடியாது, ஏன்னா அது எங்கேயோ இருக்குது. நான் அங்க ஒரு சமுத்திரத்தை வைத்திருக்கிற போது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அம்மையார் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய பல கவிஞர்கள் பங்கேற்று சிறப்பாக கவிதைகளை வழங்கியவர்கள், எடுப்பான குரல் உள்ளவர்கள், நல்ல கவிதைகளை வழங்கக்கூடியவர்கள். எனவே இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்று அவளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய பவானி அம்மையார் இந்த கவியரங்கனுடைய பொறுப்பாளர். 97 96க்கு அவர் தான் பொறுப்பு. ஒரே ஒரு கவியரங்கம், இந்த நேற்று நடைபெற்ற கவியரங்கம் மட்டும் நான் அங்கிருந்து செஞ்சேன், மதுரையில கவியரங்கம். அதுக்கு மட்டும் அம்மாவால வர முடியல. அது கொஞ்சம் முன்கூட்டி சொன்னா அதுக்கும் வந்திருப்பாங்க, வந்து நின்று செய்திருப்பாங்க. இந்த ஒரு கவியரங்கம் தவிர, அதுவும் அவருடைய வழிகாட்டுதலோட செய்தி என்பதுதான் உண்மை. ஒரு அருமையான கவியரங்கம் நடைபெற்ற நேரடி கவியரங்கம். பாவேந்தரும் பகுத்தறிவு என்ற தலைப்பில கவியரங்கம் நடைபெற்றது. அதற்கு பெரியார் நெறியாளர் திரு க வரதராஜன் அவர்கள் வந்து சிறப்பித்தார்கள். இந்த கவியரங்கத்தில் பங்கேற்கிற கவிஞர் சுந்தரம் சாமிநாதன் தான் நேற்றைய கவியரங்கத்துடைய முதல் கவிஞராக வந்து கவிதை வாசித்து அந்த கவியரங்கை தொடங்கி வைத்தார் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கவியரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. இப்பொழுது கவியரங்க வரவேற்புரை வழங்க திருவள்ளூரை சார்ந்த திருமதி பவானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எல்லா நிகழ்ச்சிகளையும் போல இந்த நிகழ்ச்சியையும் பொலிவோடும் வலிவோடும் ஆக்க வேண்டும் என்கிற துடிப்போடு அமர்ந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் வரவேற்புரை தாருங்கள். 97 தொட்டவரே வருக. ஆதிசிவன் பெற்றெடுத்தான், ஆறுமுகன் அவதரித்தான். ஆதிமொழி தமிழாக ஆறுமுகன் உருவெடுத்தான். அகிலமெல்லாம் உலவி நின்று 1000 மொழி படைத்தான். முகங்களாரும் மூர்த்தி முகங்களாகவே வாழ்கவே என்று வாழ்த்துச் செய்தியை கூறி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் உலகத் தமிழர் ஒன்றியம் இணைந்து நடத்தும் தொடர் கவியரங்கம் 97வது கவியரங்கம். அதாவது இன்றைக்கு பாவேந்தருடைய நினைவு நாள். அவருக்கு நினைவை அஞ்சலி செலுத்தும் விதமாக தமிழுக்கும் அமுதென்று பேர் அவருடைய வரிகளை தலைப்பாக கொண்டு இன்று ஒரு சிறப்பான கவியரங்கம். இக்கவியரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரை இந்நிகழ்விற்கு வருக வருகை என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அடுத்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரையும் இன்றைய நினைவு நாள் இருக்கும் பாவேந்தர் அவரையும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக வலையேற்றம் செய்யும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் இன்று வணக்கத்தை கூறி அவரையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரி அம்மா அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று 97வது கவியரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பு ஆசிரியர் ஜோதிராமன் தர்மபுரி அம்மா அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். நிச்சயமாக தமிழ் என்றாலே நமக்கு அமுதத்தை விட தமிழானது இனிமை வாய்ந்தது. நாம் தமிழ் என்று உச்சரிக்கும் பொழுது அது நமக்கு அமிழ்து என்றுதான் நமக்கு ஒலிக்கும். அத்தகைய தமிழை தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று கவிதைகள் எழுதி இங்கு தங்களுடைய சிறப்பான கவிதைகளை படைக்க வந்திருக்கும் இருப்பால் அத்தனை கவிஞர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். மீண்டும் அத்தனை உள்ளங்களையும் மனதார வருக வருக என்று வரவேற்று இன்றைய கவியரங்க தலைமை ஜோதிராமன் அம்மாவிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி.
பாருங்கள் அம்மா. ஈன்ற தாய்க்கும் தாயுமானவராம் என் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரையும் செயலராம் பாவேந்தரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் அப்பா திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வரவேற்பு நல்கிய பவானி மாதேஸ் அம்மா அவர்களையும் வணங்கி, உலக சாதனை சிறப்பு கவியரங்கம் 97 கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதே என்ற பாரதிதாசன் கவியோடு கற்கண்டாய் இனிக்கும் கவிதை வழங்க காத்திருக்கும் கவிக்குயில்களை கவிதை பாட அழைக்கின்றேன். முதலாவதாக ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களை ஆயிஷா சித்திக் அவர்கள் இந்த கவியரங்கத்தை தொடங்கி வைக்கிறார்கள். ஆங்கில ஆசிரியராக இருந்தாலும் கூட அன்னை தமிழ் மீது தீராத பற்று கொண்டவர். அம்மையார் இந்த கவியரங்க தலைவர் அழைத்தது போல வாருங்களம்மா. தமிழால் இணைவோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன், ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் பணி செம்மல் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை போற்றி, தலைமை ரா ஜோதி அம்மா, வரவேற்புரை நல்கிய பவானி அம்மா மற்றும் கவி படைக்க இங்கு வந்திருக்கும் கவி ஆளுமைகள் அனைவருக்கும் முகமன் கூறுகின்றேன். பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாளான இன்று நடைபெறும் உலக சாதனை சிறப்பு கவியரங்கம் தொடர் 96 தலைப்பு தமிழுக்கும் அமுதென்று பேர். தகுதிகள் அனைத்தும் பெற்ற மொழி என்பதால் செந்தமிழ் ஆனது, அழியா இளமை கொண்டு இருப்பதால் கன்னித்தமிழ் ஆனது, அழகிய இனிமை கொண்டு மிளிருவதால் தீந்தமிழ் ஆனது, தித்திக்கும் சுவை பெற்று விளங்குவதால் தேன்தமிழ் ஆனது, 11,000 ஆண்டுகள் பழமையுடையதால் பழந்தமிழ் ஆனது, அருமையான கருத்துக்கள் நிறைந்து இருப்பதால் அருந்தமிழ் ஆனது, பிறமொழி துணையின்று தனித்து இயங்குவதால் தனித்தமிழ் ஆனது, இயல்பாக பேச முடிவதால் எழில்தமிழ் ஆனது, இலக்கிய வளங்கள் மிகுந்து உள்ளதால் இயற்றமிழ் ஆனது, பண் இசைத்து பாட உதவுவதால் இசைத்தமிழ் ஆனது, கூத்துகள் மூலம் மனதில் பதிவதால் நாடகத்தமிழ் ஆனது, நல்ல தமிழ் சொற்கள் மிகுதியால் நற்றமிழ் ஆனது, என்றும் பசுமையான மொழி என்பதால் தண்டமிழ் ஆனது, வளங்கள் நிறைந்து வாழ்வாங்கு வாழ்வதால் வண்டமிழ் ஆனது, ஒளியுடன் மிகுந்து இலங்கி வருதலால் ஒண்டமிழ் ஆனது, எத்தனை பெயர்கள் எத்தனை அழகு, இத்தனை சிறப்பை என்னால் இயம்பிட இயலுமோ, கிடைத்தற்கு அரிய பொருளே அமுதமாகும், இத்தனை சிறப்புடைய தமிழே அமுதமாகும், அமிழ்து 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 என மொழியும் போது தமிழ் 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 என்றே ஓசை பெறுகின்றது. அமுதம் தாய்ப்பாலுக்கு நிகரானது, உயிருக்கு என்றும் உரமானது, ஈடு இணை இல்லாதது, எல்லையில்லா உயர்வினை உடையது என்பதால் தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்றே பேர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது பா ஆயிஷா சித்திக், பழனி. ஆயிஷா சித்திக் அம்மா, மிக அழகாக கவிதை வழங்கினீர்கள். அமிழ்து அமிழ்து என தீந்தமிழ், தேன் தமிழ், பழந்தமிழ், அருந்தமிழ், தனித்தமிழ், எழில்தமிழ், ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், நற்றமிழ், தண்டமிழ், வண்டமிழ் என்று எங்களை அமிழ்தில் ஆற்றிய ஆயிஷா சித்திக் அம்மாவிற்கு வணக்கம். மிக அருமையாக கவிதை வாசித்தீர்கள் அம்மா. நன்றி அம்மா. சிறப்பான கவிதை அம்மா, அருமையா கொடுத்தாங்க. அமிழ்து 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 என்று மொழியும் போது நம் வாயில் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டதால் நம் வாயில் தமிழ் வழியும் என்று சொன்னார்கள்.
அமிழ்து 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 என்று மொழியும் போது வாயிலிருந்து தமிழ் வழியும். தமிழ் 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 என்று சொன்னாலும் அமிழ்து வழியும், அமிழ்து வழியும். எனவே தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்பது பாவேந்தர் பாரதிதாசன் கூறியதற்கு ஒரு அழகான, இதனால தான் அவர் சொல்லியிருப்பாரோ அப்படின்ற வகையில ஒரு கவிதையை எடுத்து கொடுத்தாங்க. தமிழுடைய அழகில சொல்லிக்கிட்டே வந்தாங்க, மிக அழகாக சொல்லி கொண்டு வந்தார்கள். இத்தனை தமிழ் இருக்க இன்றைக்கு எத்தனை தமிழ் சொன்னாங்க? ஒண்டமிழ், வண்டமிழ், பைந்தமிழ், தண்டமிழ், தன்னித்தமிழ், அருந்தமிழ், ஏற்றமிழ், இசைத்தமிழ், இப்படி பல தமிழை சொல்லிக் கொண்டு வந்த அம்மையார் இங்கே இன்னொரு தமிழ் இருக்கிறது, அதைத்தான் நிறைய பேர் பேசுகிறார்கள். அப்படி பேசுவதை கௌரவமாக கூட, சிறப்பாக கூட அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த தமிழ் பேர் என்ன தெரியுங்களா? பன்னித்தமிழ். நான் ரீட் பண்ணி, ரைட் பண்ணி, வாக் பண்ணி, இப்படி பண்ணி பண்ணின்னு சொல்லுவாங்க. ஒரு மொழி எப்படி சிதைகிறது என்று சொன்னால், பெயர் சொல்கள் சேர்கிற போது அது சிதைவதில்லை, அதை நாம் எளிதில் மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் வினை சொற்களை பிற மொழியிலிருந்து எடுக்கக்கூடாது. வினை சொற்களை பிற மொழியிலிருந்து எடுத்தால் அந்த மொழியினுடைய தன்மை மெல்ல மாறிவிடும். சொன்னாங்க, பிற மொழி துணையின்றி இயங்கும் தமிழ் என்று சொன்னார்கள். ஆனா சமஸ்கிருதம் இருக்குல்ல, அது பிற மொழி துணையின்றி இயங்காது. எங்கேயும் தனியா சமஸ்கிருதத்தை பேசல. ஆனா ஆந்திராவில் சமஸ்கிருதம் பேசுறாங்க, மலையாளத்துல சமஸ்கிருதம் பேசுறாங்க, கலந்து பேசுறாங்க, கன்னடத்துல சமஸ்கிருதம் கலந்து பேசுறாங்க. ஆனா தனித்து எந்த ஊர்லயும் அதை பேசுறது இல்லை. அந்த மொழியை தனித்து எங்க பேச காரணம், அதால் தனித்து இயங்க முடியாது. இப்படி மலையாளம் என்கிற தமிழின் மீது ஏறியும், தெலுங்கு என்கிற தமிழின் மீது ஏறியும், கன்னடம் என்கிற தெலுங்கின் மீது தமிழின் மீது ஏறியும் தான் அது உட்கார்ந்துக்கிட்டு சவாரி பண்ணுமே தவிர தனித்து அதால் இயங்க முடியாது. அது இந்த சுடுகாட்டில் இருக்கும் பிணம் போல. அந்த பிணத்துக்கு யாராவது ஒரு மந்திரவாதி உயிரை கொடுத்தா அது எழுந்து நடக்கும். கதையில வரும், பழைய பழைய கதையில வரும். பிணத்துக்கு உயிரை கொடுத்தா எழுந்து நடக்கும், தவிர தானே நடக்காது. அது போல. ஆனா தமிழ் அப்படி கிடையாது. தமிழ் உயிர் போல. எந்த மொழியிலும் அது இணைந்து அந்த மொழியையும் செழுமைப்படுத்தி அதையும் வளப்படுத்தி தானும் வளமாக இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மை வாய்ந்தது தமிழ். ஆனால் எந்த மொழியிலும் அது கலக்காது, எந்த மொழியும் துன்புறுத்தாது தமிழ். அந்தந்த மொழியோட தன்மை அப்படியே விட்டுவிடும். அந்த ஒரு நல்ல பண்பு கொண்ட தமிழ். எனவே அதை பண்பு தமிழ் என்று சொல்லலாம் என்று சொல்லி அடுத்த கவி அரங்கத்திற்கு அடுத்த கவிஞரை அழைக்குமாறு அம்மையார் என்று வேண்டுகிறோம். அடுத்ததாக ரேவதி கணேசன் சீர்காழிபுத்தூரிலிருந்து உங்கள் அருமையான கவிதையை வாசிக்க வாருங்கள் அம்மா. எங்கள் அன்னைக்கும் வளர்த்த தமிழ் மொழிக்கும் திருவள்ளுவர் அவர்களையும் சங்க தமிழ் ஒருங்கிணைப்பாளர் நமது அப்பா அவர்களை மொழி அவர்கள் சில வரைகள். எங்கள் வாழ்வுகள் வளமும் மங்கா தமிழே என்று சங்கே என்ற வரிகளுக்கு சொந்தக்காரரும், தமிழ் உயர்ந்தால் தமிழ் உயர், நீண்மையாக வாழ்வதே சிறந்த தவம் என தாரக மந்திரத்தை மண்ணில் விதைத்த பைந்தமிழ் மைந்தனே நீர்தான். அறிவுக்கு ஆசானாகும், அன்புக்கு பாட்டனார் பாவேந்தர் ஆனாரே. பேசும் வார்த்தையை ஈமை கூட்டி பைந்தமிழ் சொல்லெடுத்து கவிபடுத்தாய். உயிருக்கு மேலாக தமிழை முடித்ததனால் நம் பாவேந்தரே பாரதிதாசனாய். தன்னை தமிழுக்கு அர்ப்பணித்த கன்னிகரெல்லா தமிழ் கடலின் அலை நீ ஆனாய். பைந்தமிழ் அடியை கொண்ட போல் வேந்தர் படைப்புக்கும் சாகா வரம் கொண்டது. எப்படி குறையாதோ சுரபி, அப்படியே பாவேந்தரின் படைப்புகள். பாவேந்தர் தீட்டிய கெடு புரட்டினால் நம் வாழ்வும் ஏற்படு. தமிழ் என்னும் அமிழ்தத்தை உணர்ந்தனால் பாரதிதாசனர் பாவேந்தராய் ஆனாரே. தமிழை வாசித்து வாசித்து வாசித்ததனால்
ரேவதி அம்மா, தங்கள் கவிதையை சிறப்பு வாசித்து முடித்து விட்டீர்களா? தொடர்ந்து அடுத்தோட அறையுங்கள். அருமையான கவிதை சரிம்மா. கொடுத்தார்கள். இணையத்திலே சில இடர்பாடு இருந்தாலும் கூட இணையத்திலே தன்னை நாமும் வாசிப்போம், அதையே அனுதினம் சுவாசிப்போம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். தாய் தமிழுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றிகள். மிகவும் அருமையாக கவிதை வாசித்தீர்கள் அம்மா. ஆனால் இணையத்தில் சிறு கோளாறு இருந்தது. ஆயினும் மிகவும் நன்றாக வாசித்தீர்கள். நன்றி அம்மா. நன்றிங்க சகோதரி, நன்றிங்க. அடுத்தபடியாக ரங்கநாயகி அம்மா அவர்களை இக்கவியரங்கிற்கு உங்கள் கவியை அழைக்க கவிபாட வாருங்கள் அம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவை தலைமைக்கும் குழு தலைமைக்கும் இங்கு கூடிய ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும், கவிஞருக்கும் செவினருக்கும் என் அன்பு வணக்கம். கவிதைக்குள் நுழைகிறேன். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று அன்றே பாடி சென்றார் பாவேந்தர் பாரதிதாசன். அமிழ்தினை தமிழாய் மாற்றி அவனியில் உலவ விட்டான் தமிழன். தமிழ் மொழியே அனைத்து மொழிக்கும் தாயாம், தன்னிகரில்லை அதற்கு கண்டோம். அகமும் புகமும் நிறைந்த தமிழ், ஆற்றல் மிக்க ஆக்கம் தரும் தமிழ், இனிமையும் இளமையும் கொண்ட தமிழ், ஈடு இணையில்லா தொன்மையான தமிழ், உயிரான உன்னத உலகளாவிய தமிழ், ஊக்கம் தரும் தங்கத்தமிழ், எங்கும் எதிலும் நிறைந்த தமிழ், ஏற்றம் கொடுக்கும் பைந்தமிழ், வையம் போற்றும் தமிழ் மொழியாம் தமிழ், ஒழுக்கம் ஓம்பும் செம்மையான தமிழ், ஓங்கு புகழ் பெற்ற நற்றமிழ், அவை போற்றிய செம்மொழியாம் தமிழ், கற்கண்டாய் இனிக்கும் தமிழ், அமிழ்தாய் இனிக்கும் அன்னை தமிழ், சரித்திரம் படைத்த தமிழ், தரணி போற்றும் தமிழ், நாணம் கொடுக்கும் தமிழ், பார்ப்போற்றும் தமிழ், மங்கா புகழ் கொண்ட தமிழ், பகுத்தறிவு புகுத்தும் தமிழ், பண்பாட்டை போதிக்கும் தமிழ், எம் நாடும் எம்மொழியும் இருக்கண்கள், எம் நாடும் எம்மொழியும் புலியம்பலும் ஓடும் போலாம், வானும் நிலவும் போல நர்த்தனம் புரியுமே, மலையாய் பொழுது புவியை குளிர்விக்கும் எம்மொழியும் நாடும் நவி சிறந்தது. நன்றி, வணக்கம். நல்வாய்ப்புக்கு நன்றி. ரங்கநாயகி அம்மா, மிகவும் அருமையாக வாசித்தீர்கள். இந்த மூத்த கவிஞரின் ஆசிகளை பெற்றுக்கொண்டு மிகவும் அருமையாக வாசித்ததுக்கு நன்றிகள் அம்மா. மிக்க நன்றி அம்மா. தொடர்ந்து தமிழ் பல்வேறு உயர்ந்தால் கவியரங்க அமர்வுகளை கண்டவர் திருமதி அரங்கநாயகி கண்ணன் அவர்கள். தனது 75வது வயதிலும் தமிழுக்காக செம்மையாக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருப்பவர் அம்மையார் ரங்கநாயகி கண்ணன் அவர்கள். அவருடைய கவிதை சிறப்பாக அமைந்திருந்தது. வருகிற மே 11 அன்று நடைபெறுகிற நிகழ்விலே அம்மாவுடைய கவிதைகளும் முகங்களார் தொகுதியில் வெளியிடப்பட இருக்கிறது. அவருக்கு அன்றைக்கு அங்கே வந்திருந்து நம்ம எல்லாம் வாழ்த்திய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அடுத்த கவிஞர் ஆடிங்களாம். தமிழ் உயர்ந்தால் தமிழன் உயர்வான், தமிழ் தாழ்ந்தால் தமிழன் வீழ்வான் என்ற புரட்சி கவிஞன் பாரதிதாசனின் கவிப்படி அடுத்ததாக கவிஞர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை கவிப்பாட அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். தமிழ் என் தாய், நான் அவள் சேய். அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாழ்த்திய கரம் குப்பிய வணக்கம். பூமகளே பொன்மகளே எனப் போற்றும் செந்தமிழில், அன்னை நாமகளின் ஆசியிலே பெற்ற சிற்றறிவில், தேமதுரம் போல் இனிக்க தமிழுக்கும் அமுதென்று பேரென்ற பாரதிதாசனார் பற்றி சிறுமுகை ராமகிருஷ்ணன் வந்தேன், வாசிக்கின்றேன் பணிவோடு. தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று தமிழுக்கு பேர் தந்தார் பாரதிதாசனார்.
பாரதிதாசனும் அதில் ஒரு விதை, நானும் படைக்கின்றேன் அவர் மேல் ஒரு கவிதை. நான் கவிதைக்குள் செல்லும் முன், நேற்றைய தினம் மதுரையிலே நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நிறைய கவிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக படைத்தார்கள். அவர்கள் படைக்க வேண்டும் என்ற அவாவில் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தான் விடுவிக்க முடிந்தது. காரணம், நான் அங்கு செல்ல இயலவில்லை. அந்த சில வரிகளை மட்டும் நான் படித்துவிட்டு என் கவிதைக்கு செல்கின்றேன். நான்மாட கூடலிலே நற்றமிழ் கூட்டம், தேன்மாரி கொட்டிட தமிழின் ஆட்டம், வான்மாரி கவிதைகள் பொழிய கொண்டாட்டம், நான் அதில் இல்லையே என மனதில் சிறு வாட்டம். பாவேந்தர் விழாவிற்கு பாவோடு பலரும் நாவேந்தராய் மாறி நற்கவிதைகள் படைக்க, தேவேந்திரர்களாய் மதுரை மக்கள் மனமாற வாழ்த்த, மூவேந்தர்கள் போற்றிய முத்தமிழ் மொழியில் ஆலவாய் நகரில் அற்புதங்கள் நிகழ்த்த, கோலாகலமாய் கொஞ்சி மகிழ்ந்து இருக்க, நாலாபுறமும் நற்றமிழ் கவி மணக்க, நீலகண்டன் ஐயாவின் நெஞ்சம் பூரிக்க, கவிதைகள் மல்லிகையாய் மணக்கணும் முக்கியம், கவிஞர்கள் சாத்தா ஈப்பு முத்திரையின் ஐக்கியம், மீனாட்சி அருளால் கிடைக்கும் சௌக்கியம், மிளிரட்டும் வாழ்க என வாழ்த்துவது என் பாக்கியம். நேற்றைய தினம் நேரம் கடைசி நிமிடத்தில் எழுதி அனுப்பித்தேன் என்பதை மட்டும் தெரிவித்து இன்றைய கவிதைக்கு நான் செல்கின்றேன். தமிழெனும் அமுதை காட்டியவர், தமிழெனும் அமுதை காட்டியவர், சென் தமிழுக்கு கவிமகுடம் சூட்டியவர், தமிழை தாய் போல ஊட்டியவர், சென் தமிழின் புகழ் நிலை நாட்டியவர், தமிழெனும் அமுதை காட்டியவர், சென் தமிழுக்கு மகுடம் சூட்டியவர், தமிழை தாய் போல ஊட்டியவர், சென் தமிழின் புகழ் நிலை நாட்டியவர், குடும்ப விளக்கை ஏற்றியவர், அவர் அழகின் சிரிப்பை போற்றியவர், குடும்ப விளக்கை ஏற்றியவர், அவர் அழகின் சிரிப்பை போற்றியவர், பாண்டியன் பரிசை பதித்தவர், இவர் பல நூல் இவை போல் படைத்தவர், பாண்டியன் பரிசை பதித்தவர், இவர் பல நூல் இவை போல் படைத்தவர், தேசிய சேவகன் என்றானவர், கவித்தேன் சொட்டும் தமிழின் பாவேந்தர், தேசிய சேவகன் என்றானவர், கவித்தேன் சொட்டும் தமிழின் பாவேந்தவர், பகுத்தறிவு கொடுத்த புரட்சி கவி, இவர் பாண்டியில் உதித்த புதுமை கவி, பகுத்தறிவு தொகுத்த புரட்சி கவி, இவர் பாண்டியில் உதித்த புதுமை கவி, பாரதிபால் பற்றுமிக்க பாரதிதாசன், பாரதிபால் பற்றுமிக்க பாரதிதாசன், கவி சாரதியாய் திகழ்ந்திட்ட தமிழ் நேசன், 18ஆம் வயதிலேயே புலவரானவர், 18ஆம் வயதிலேயே புலவரானவர், அந்த 18இல் கல்லூரி தமிழ் ஆசிரியர், அந்த 18இலேயே கல்லூரி தமிழ் ஆசிரியர், மங்காத தமிழென்று சங்கே முழங்கியவர், மங்காத தமிழென்று சங்கை முழங்கியவர், இவர் வேங்கையே எழுகவென்று வேதம் வழங்கியவர், இவர் வேங்கையே எழுகவென்று வேதம் வழங்கியவர், புதுமையில் திளைத்த திரட்சி தோள், புதுமையில் திளைத்த திரட்சி தோள், அது புதுவையில் புத்த புரட்சி வாழ், மூட எண்ணம் சாடிய அரசியல்வாதி, மூட எண்ணம் சாடிய அரசியல்வாதி, எதுவும் முற்றும் எவர்க்கும் என்ற சீர்திருத்தவாதி, படைப்பாற்றலின் பன்முகம் என பாராட்டும் அவை, படைப்பாற்றலின் பன்முகம் என பாராட்டும் அவை, அவரே பாரதிதாசன் எனும் நம் கனக சபை.
வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். குகைவாழ் சிங்கம் போல சிறுமுகையிலிருந்து கவிஞர் ராமகிருஷ்ணா ஐயா அவர்கள் மிக அருமையாக கவிதை வாசித்தார். தேன்மனையில் நனைய வார்த்தை வாள் கொண்டு வீசினார். மிக மிக அருமை ஐயா. உங்கள் அருமையான கவிதையில் நனைந்தோம். மிக்க நன்றி ஐயா. அருமையாக வாசித்தீர்கள். மிக்க நன்றிமா. மதுரை மீனாட்சி அருள் என்று கூறினார். மதுரைக்கு சென்றோம். மீனாட்சி பார்க்க நேரமில்லாமல் நம்முடைய கவிஞர்கள் கவிதை கோணாட்சி நடத்தியதால் மீனாட்சி பார்க்க நேரம் இல்லாமல் நானாட்சி நீயாட்சி என்று தொடர்வண்டி பற்ற பேருந்து பற்ற ஓடினோம். ஏனென்றால் கவியரங்கம் முடியவே நேரம் வெகுவாச்சு. அந்த நிலையிலே நேற்று அழகர் கோயிலுக்கு சென்றும் அழகரை பார்க்கவில்லை, மதுரைக்கு சென்றும் மீனாட்சியை பார்க்கவில்லை, பாவேந்தரை மட்டும் பாக்களில் பார்த்து விட்டு வந்தோம். அந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிட்டு சிறப்பாக கூறினார்கள். கவிதை அருமையான கவிதைகள் அமைந்திருந்தது. நன்றி. தொடரட்டும் உங்கள் கவிதை. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. அடுத்ததாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி முள்ளிக்காடு கிராமத்திலிருந்து ஜோதி ஆசிரியர் வழங்கும் ஒரு கவிதை. இக்கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அம்மையார் ஜோதி ராமன் அவர்கள் தனது கவிதையை வழங்குகிறார்கள். நல்லதொரு கவிஞர், நயம்பட கவி உரைப்பார். வல்லமை கொண்டு எங்கள் பாவேந்தர் வழியில் நின்று, வல்லமை கொண்டு எங்கள் பாவேந்தர் வழியில் நின்று, செல்லுமிடமெல்லாம் தமிழ், செல்லுமிடமெல்லாம் தமிழ் சிறப்பென்று எடுத்துரைக்கும் நல்ல மங்கையே வருக, நம் நற்கவிதை தருக 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 என்று வேண்டி வரவேற்கிறோம். வாருங்களும். நன்றி ஐயா. மும்மையாகி செம்மையாகி தனிமையாகி வளமையாகி எல்லாம் ஆகியவள், தூய்மையாகி தாய்மையாகி உண்மையாகி செம்மையாகி முதன்மையாகியவள், அறிவை ஊட்டி அழகை கூட்டி இனிமை மீட்டி இளமை காட்டி அமுதை ஊட்டியவள், மும்மையாகி செம்மையாகி தனிமையாகி வளமையாகி எல்லாம் ஆகியவள், தூய்மையாகி தாய்மையாகி உண்மையாகி செம்மையாகி முதன்மை ஆகியவள், அறிவை ஊட்டி அழகை கூட்டி இனிமை மீட்டி இளமை காட்டி அமுதை ஊட்டியவள், அவளை நேசித்தோம், அவளை சுவாசித்தோம், அவளை பூசித்தோம், அவளை வாசித்தோம், அவளுக்கு தமிழ் என்று பேர், அந்த தமிழுக்கும் அமுதென்று பேர். அவளை நேசித்தோம், அவளை சுவாசித்தோம், அவளை பூசித்தோம், அவளை வாசித்தோம், அவளுக்கு தமிழ் என்று பெயர், அந்த தமிழுக்கு அமுதென்று பெயர் என்று என் கவிதையை முடிக்கிறேன். அடுத்ததாக அழைங்கலாம் அழைங்கலாம் அழைங்கலாம். சரஸ்வதி பாபு. முள்ளக்காடு அள்ளித்தந்த வெள்ளி நிலவு சரஸ்வதி பாபு தங்கள் கவிதையை அன்போடு வழங்க வாருங்கள் அம்மா. வந்தன கவிதை செண்டோடு
தந்தன அரிமை செறிவோடு. சந்தன மாரியம்மாள் அவர்களே வந்தனம். வாருங்கள், வளமிக்க கவி தாருங்கள் அம்மா. சந்தன மாரியம்மாள் வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம். குழந்தையின் பேரிகை, கவிதை பேசும் தாரகை. வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. தனி இடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் தரணி எங்கும் தமிழ் பரப்பும் தமிழ் பணி செம்மல் ஐயா நீலகண்ட தமிழ் அவர்களை வணங்கி, சிறப்பாக இக்கவியரங்கத்தை 97வது கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் தலைமை பொறுப்பு வகிக்கும் தலைமை ஜோதிராமன் அவர்களை வணங்கி, வரவேற்புரை நல்கிய உலக சாதனை கவியரங்க திலகம் திருமதி பவானி அவர்களை வணங்கி, சிறப்பாக பதிவேற்றம் செய்யும் நமது திருக்குறள் செல்வர் சிவகாமி அம்மா மற்றும் சக ஆளுமைகள் அனைவரையும் வணங்கி, தற்பொழுது தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற எனது கவிதையை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். புதுவை தந்த புரட்சி குயில், பாட்டிசைக்கும் ஆட்டமயில், செந்தமிழால் எழுப்புவார் துயில், தமிழ் கவிதைகளை அவரிடமே பயில். பண்பாட்டின் அங்கமாம், கலாச்சாரத்தின் தங்கமாம், இயல் இசை நாடகமாம், குயில் பாட்டின் செயலாம். தென் தமிழை தெய்வத்தமிழை சிந்து பாட்டு குடும்ப விளக்கென சிந்தாமல் தந்திட்டார், சிந்தனைக்கு வித்திட்டார். தமிழே உயிரே என வாழ்ந்திட்டார், தமிழை உயிராக சுவாசித்தார். கனகசபை லட்சுமியின் தவப்பயனாய் தரணியில் தவழ்ந்திட்டார். இலக்கிய முகம் பலவாம், தமிழே நல்லகமாம். தேச பக்தி கவிதை ஜெகமாம், தமிழுக்கே தலை வணக்கமாம். பாரதியின் கிறுக்கன் அவர் கவிதையில் கண்டு எழுதுவோன், தமிழுக்கே தூதுவன் பகுத்தறிவு பகலவன், பாண்டிய பரிசளித்தவன். தமிழை அமுதென பெயரிட்டு ஆராதித்து வணங்கி, புதிய சுவை கண்டான், புத்துலகை வென்றான். அவன் புகழை பாடுவோம், வாழ்க வாழ்கவே என்ற எனது கவிதையை குறித்தாக்கி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. குழந்தை தாரகை. நன்றி அம்மா, மிக அழகாக கவிதை வாசித்தீர்கள். மிகவும் மிகவும் அருமை அம்மா. மீண்டும் உங்கள் கவிதையை தொடர கவிதை மழையை பொழிய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அருமையான கவிதை கொடுத்த குழந்தையைச் சேர்ந்த கவிஞர் தாரகை அவர்கள் பாவேந்தரின் சிறப்பு எல்லாம் கூறினார்கள். தொடக்கத்திலேயே பாவேந்தரின் வரிகளை கூறி நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். அவருடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரியில் சென்று நடத்திய ஒரு குழு, அந்த குழுவிலே நானும் ஒருவனாக இருந்து புதுச்சேரியிலே சென்று 2 நாள் தங்கி நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு வந்திருக்கிறோம். அந்த நினைவெல்லாம் அம்மையாருடைய கவிதை கேட்டபோது எனக்கு மீண்டும் எழுந்தது. சிறப்பம்மா, அருமையான கவிதை கொடுத்தீர்கள். சிறப்பு. நன்றி. நன்றி.
அடுத்ததாக அள்ளி மலர்விழி சொல்லும் தமிழ் மொழி திருமுல்லை வாயில் வழி வாரும் வள்ளியம்மா தாரும் கவிதைகளம்மா. திருமுல்லை வாயிலிருந்து வள்ளி ஆசிரியர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு கவியரங்கத்தில் தொடர் 97 காலடி வைத்து நம்மை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் மதிப்பிற்குரிய நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும் நம்மை எப்பொழுதும் வரவேற்புரை அளிக்கும் பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும் இங்கு தலைமை ஏற்று இக்கவியரங்கில் சிறப்பாக தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் ஜோதிராமன் ஆசிரியை அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து கவிஞர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல துறைகளிலிருந்து பல ஊர்களிலிருந்து நம்மை இணைந்து நம்மை கவிப்பாட அழைத்து வந்த தமிழ்த்தாயை வணங்கி என் கவிதையை துவங்குகிறேன். நான் இவ்விடம் கூற வந்துள்ள கவிதையின் தலைப்பு தமிழுக்கு அமுதென்று பேர். இயல் இசை நாடகம் என மூன்றும் இணைந்து உருவான தமிழன்றோ. இயல் இசை நாடகம் என மூன்றும் இணைந்து உருவான தமிழன்றோ. முத்தமிழே, அன்றே உன்னை பாவேந்தர் பாரதிதாசன் நினைந்து அமுதென சுவைத்து மகிழ்ந்தாரன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். செந்தமிழே, செப்பும் மொழிகள் 18 என்றாரே பாரதி. தமிழைத்தான் சிந்தையாலே காதலித்தாரன்றோ. செப்பும் மொழிகள் 18 என்றாரே பாரதி. தமிழைத்தான் சிந்தையாலே காதலித்தாரோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். கன்னித்தமிழே, உலகம் முழுதும் உன்னை நேசிப்போர் ஒரு நாளும் உதடுகளால் உறவாட மறந்ததில்லை அன்றோ. உலகம் முழுதும் உன்னை நேசிப்போர் ஒரு நாளும் உதடுகளால் உறவாட மறந்ததில்லை அன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். செந்தமிழே, இருவரியால் உலகை ஆண்ட வள்ளுவனை ஆன்றோர்கள் இறைவனாக எண்ணுவதும் உன்னாலன்றோ. இருவரியால் உலகை ஆண்ட வள்ளுவனை ஆன்றோர்கள் இறைவனாக எண்ணுவதும் உன்னாலன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். நற்றமிழே, நெஞ்சை அள்ளும் இலக்கியங்களை கற்கின்ற எந்நாளும் நாவினிலே இனிமை குறைவதில்லை அன்றோ. நெஞ்சை அள்ளும் இலக்கியங்களை கற்கின்ற எந்நாளும் நாவினிலே இனிமை குறைவதில்லை அன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். பைந்தமிழே, கடல் கடந்து சென்றாலும் காற்றாக பரவிட்ட உன் புகழோ காலங்களால் அழியாது நிற்குமன்றோ. கடல் கடந்து சென்றாலும் காற்றாக பரவிட்ட உன் புகழோ காலங்களால் அழியாது நிற்குமன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். தீந்தமிழே, ஆராய்ச்சிகள் கூறுகின்ற அளப்பரியாத உன் தொன்மை 1000 ஆண்டுகளில் பழமையன்றோ. ஆராய்ச்சிகள் கூறுகின்ற அளப்பரியாத உன் தொன்மை 1000 ஆண்டுகளின் பழமையன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். சிங்காரத் தமிழே, புராணங்களும் காப்பியங்களும் காலத்தால் அழியாத இலக்கியங்களும் புகட்டிடும் தமிழின் சிறப்பையன்றோ. புராணங்களும் காப்பியங்களும் காலத்தால் அழியாத இலக்கியங்களும் புகட்டிடும் தமிழின் சிறப்பையன்றோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். தேன் தமிழே,
தமிழென்றும் அமுதென்று தரணியிலே உள்ளோரை அழைத்து, தமிழ் என்றும் அமுதென்று தரணியில் உள்ளோரை அழைத்து தமிழ் விருந்தை பாவேந்தர் அளித்தாரோ. தமிழ் விருந்தை பாவேந்தர் அளித்தாரோ. அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா. மிக அழகான கவிதையை வாசித்தீர்கள் அம்மா. தமிழுக்கு அமுதென்று பேர் என்று எப்படியெல்லாம் வந்ததென்று மிக அழகாக கூறினீர்கள். தமிழ் ரசம் சொட்ட சொட்ட தேனமுது வழிய வழிய மிக அருமையான கவிதைகளை வாசித்தீர்கள். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி. மிகவும் அருமை. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலிலே தமிழ் தாயை பற்றி அவர் சொல்லுகிற போது, நீ நைந்தாயனில் நைவோம் நாங்களே, நாங்களும் நைந்து போவோமே. எனவே தமிழ் மொழியை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை பாவேந்தர் பாரதிதாசன் வெகு அழகாக வெகு அற்புதமாக சிறப்பாக சொல்லியிருக்கு. தமிழை தாயை பழித்தால் யார் தடுத்தாலும் தாயே வந்து தமிழை பழித்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, தாயை தடுத்தாலும் சரஸ்வதி பாபு இருக்கிறேன். தாயே தடுத்தாலும் தமிழை பழித்தவனை விட மாட்டேன் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து கவிதைகள் எழுதி கொடுத்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். அவருடைய இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில மிகச் சிறப்பாக கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கூடிய கவிஞர்கள் வரிசையில திருமதி வள்ளி அவர்கள் வந்தார்கள். இந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய கடைசி மாணவனுக்கும் எட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திலே ஒரு ஆசிரியர் பேசுவார். அந்த குரலிலேயே தெரியும், ஒரு பாங்கு தெரியும். இந்த கடைசி மாணவன் அவனுக்கும் போய் சேரணும்ன்றது அந்த அந்த எண்ணம், அந்த ஆதங்கம், அந்த உணர்வு அம்மாவுடைய கவிதைகளிலே, அம்மாவுடைய அந்த சொல்லுகிற முறையிலே தெரிந்தது. உங்களுடைய கவிதையின் மூலமாக கடைக்கோடியில் தமிழ் உணர்வு இல்லாமல் இருப்பவனுக்கும் தமிழ் உணர்வு ஏற்படுத்துபவர்கள் என்கிற நம்பிக்கையை தெரிவித்து வாழ்த்து நகர்கிறேன். நம்ம நன்றி. நன்றி ஐயா. ஊரோ பழனி, பேரோ கல்யாணி, கனிச்சாறு போல கவிராகம் பாட வாருங்கள் அம்மா. பழனியிலிருந்து கல்யாணி. ஒரு வாசனம் வரும், கல்யாணி பேரோ கல்யாணி. சரி சொல்லுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் உலக தமிழர் ஒன்றியம் இணைந்து நடத்தும் 97வது உலக சாதனை கவியரங்கம். இன்றைய கவியரங்கத்தில் வீற்றிருக்கும் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் 97 கவியரங்கங்களை நடத்தி வீர நடை போட காத்து கொண்டிருக்கும் பவானி அம்மா அவர்களுக்கும், இன்றைய கவியரங்கத்தின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிராமன் அம்மையார் அவர்களுக்கும், நம்மையெல்லாம் வலையொலியில் காணொலியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய பாரதிதாசனாரின் நினைவேந்தல் கவியரங்கில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, இன்றைய கவியரங்கத்தின் தலைப்பு தமிழுக்கும் அமுதென்று பேர். ஆம், தமிழுக்கும் அமுதென்று பேர். கருவாகி உருவாகி கருப்பையில் மகிழ்ந்திருக்கையில் இருளோடு அன்னையின் இதமான குரல் கேட்டும் மடலாக என்னுடனே மனமுருகி அவள் பேசும் உடலோடு உறவாடி உயிரோடு கலந்தாடும் அன்னையிடம் கற்ற அன்பு மொழி தமிழ் மொழி அல்லவா? ஆசான் எடுத்துரைத்த அழகு மொழி தமிழ் மொழி. இன்னுயிரில் கலந்திடும் இதமான தமிழ் மொழி. ஈரேழு உலகிலும் ஈடில்லா தமிழ் மொழி. உலகினில் வளம் சேர்க்கும் ஊற்றாகும் தமிழ் மொழி. ஊனையும் உருக்கிடும் உன்னதமான தமிழ் மொழி. எண்ணிய தேசமெல்லாம் எடுத்துரைக்கும் தமிழ் மொழி. ஏற்றங்கள் பல அள்ளித்தரும் எங்கள் தமிழ் மொழி. ஐந்திணைகளில் வளர்ந்த அழகிய தமிழ் மகள். ஒலிக்கும் ஓசையெல்லாம் தமிழ் மொழியாக ஒலிக்கையில் ஓங்கார கீதமாய் இசை தரும் தமிழ் மொழி. அவை பாட்டியிடம் கதை பேசும் தமிழ் மொழி.
8 தொகையாய் வளர்ந்தாள் எந்தை மொழி. 10 பாட்டாய் பாரினில் வலம் வந்தாள். சங்க இலக்கியமாய் சரித்திரம் பேசுகின்றாள். காப்பிய தேரினிலே கலைவடிவாய் தமிழ் அன்னை பூட்டிய மரபினிலே புதுமலராய் பவனி வர, சிற்றிலக்கியங்கள் சீர்தூக்க அழகு மிளிர, மூவேந்தர் துதிபாட முத்தமிழாய் வலம் வந்தாய். மூத்த மொழியென முகப்பொழிவு கொண்டாலும் அன்றளர்ந்த தாமரை போல் அழகுடன் பல வடிவாய், காலத்தின் மாற்றத்தை கணித்து செம்மொழியாய், கன்னி தமிழாய் கவிதை தமிழாய் துளிப்பாவென துள்ளி குதித்து தமிழ் மொழியே விஞ்ஞான வளர்ச்சியிலும் விடுவேனா என்றே நீ, கணினி தமிழாய் களைப்பின்றி தவழ்ந்தோடும் அன்னை மொழியே, அழகான தேன் தமிழே உம்மை வணங்கி போற்றுகின்றேன் என்ற உன்னதமான நாளினிலே என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அனைத்து தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. மிக அருமையான கவிதை வழங்கினீர்களம்மா. உடலோடு உறவாடி உயிரோடு கலந்த தமிழ் மொழி, கன்னி தமிழ் மொழி என்று தமிழனை மிகவும் அருமையாக சுவாசித்து வாசித்தீர்களம்மா. மிகவும் அருமை, வாழ்த்துக்கள். கல்யாணி அம்மாவின் கவிதையிலே தமிழின் சிறப்பு இருந்தது. தமிழ் என்று சொல்லும் பொழுது அந்த நகரத்தில் சிறப்பு இருந்தது. ஏனோ தெரியவில்லை, மொழி என்று சொன்ன போது மறைந்து போனது அந்த சிறப்பு. இவருக்கு ஏதாவது ஒரு வகுப்பறையிலே மாணவர்களுக்கு தண்டனை கொடுக்குவது போல இந்த ஆசிரியருக்கு நாம் ஒரு தண்டனை கொடுத்தாக வேண்டும். இனி அவருக்கு சொற்களிலே அவர் பேசும் பொழுது நகரத்தை சரியாக உச்சரிக்கும் வரை அவரை நாம் இரா கல்யாணி அம்மா என்று அழைப்போம். அப்பதான் அவங்க மாறுவாங்க. கல்யாணி அம்மா என்று சொல்ல போவதில்லை, கல்யாணி அம்மா அவங்க பேர்ல கல்யாணி அம்மா அப்போ மாற்றுவாங்க. உண்மையிலேயே இதற்கு முன்பு அவங்க மதுரையை சேர்ந்தவங்க. அங்கெல்லாம் அந்த நகர சிறப்பு அதிகமாக பயன்படுத்துவதில்லை. ஆனாலும் கூட தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். பழனியை சேர்ந்தவர்கள், தேனியை சேர்ந்தவர்கள் எல்லாம் நான் நிறைய சொல்லி அவங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க. நகரம் வருது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து அந்த நகரத்தை உச்சரிக்க வேண்டும். அருமையான குரல் வளம், அருமையான கவிதை வளம். அந்த நகரம் இல்லாத போது அது ஏதோ வாசிக்க நம்ம தில்லானா மோகனாம்பல்ல மனோரமா நாயனை வாசிக்கிற மாதிரி இருக்குது. தில்லானா மோகனாம்பல் திரைப்படத்துல சிவாஜி கணேசன் மனோரமாவும் நாயனை வாசிப்பாங்க. உடனே அவர் சொல்லுவாரு, ஐயோ காதலா அப்படின்வாரு. அந்த மாதிரி அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் பொது அவையிலே வைக்கிற விமர்சனமாக நினைக்க வேண்டாம், உங்களுக்காக வைக்கிற விமர்சனமாக நினைக்க வேண்டாம். இது எல்லோருக்குமான. நகரம் வராதவர்களும் தயவு செய்து முயற்சி செய்யுங்கள். எத்தனையோ விடயத்தை சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இதை கற்றுக்கொள்ள முடியாதான எளிதில் கற்றுக்கொள்ளலாம். எனவே அதற்கான முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து நகர பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு எல்லோருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நகர பயிற்சி இருக்க வேண்டும் என்பதை நிறைய தமிழாசிரியர்களே அந்த நகர பயிற்சி அது அவங்களுக்கு அது பெரிதாக தெரிவதில்லை. அவர்கள் இருக்கும் பகுதியில் எல்லோரும் அப்படி பேசுவதால் அது தெரிவதில்லை. எனவே நீங்கள் அதை பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோருமே பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த பாவேந்தர் நினைவந்த நாளிலே இந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இதுதான் பாவேந்தருக்கு நாம் செய்யக்கூடிய மிகச் சிறப்பான பணியாக இருக்கும். பாவேந்தருக்கு பாடல் எழுதுவதை காட்டிலும் எல்லாவற்றையும் எழுதுவதை காட்டிலும் இது மாதிரியான செயல்கள் செய்கிற போது உண்மையிலேயே பாவேந்தர் மகிழ்ச்சி அடைவார். பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு. அதுதானே அவருடைய எண்ணம். எல்லோரும் கவி தாத்தா என்று அழைத்த போது பாவேந்தர் தான் கவி தாதாவாக இருந்தார். அதனால்தான் அவரை பாவேந்தர்னு சொல்றோம். எல்லோரும் கவியை தாத்தா என்று அழைத்த போது அவர் தான் கவி தாதாவாக இருந்தார். உண்மையிலே அவருடைய கவிதைகளை படிக்கிற பொழுது நமக்கு வீறு வந்துவிடும். எனக்கு இந்த நேரத்தை ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு கொரோனா நோய் வந்தபோது ஒரு நாளைக்கு 6 வேளை மாத்திரை சாப்பிடவில்லை, மருந்து சாப்பிடவில்லை. மருத்துவமனையிலே நான் அனுமதி பெறவில்லை. வீட்டிலேயே இருந்து கொண்டு என்ற பாடலை ஒரு நாளைக்கு 6 முறை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். கேட்டு என்னுடைய
என் உடலில் இருந்த கொரோனா நோய் என்னை விட்டு விலகுவதற்கு வழிவகை கூறி தொடரட்டும் கவியரங்கம். இந்த கவியரங்கத்திலே திருமதி சரஸ்வதி பாபு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த வரிசையிலே அவரையும் அழைக்க இருக்கிறோம். அவரும் வந்து கவிதை வழங்க இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு தொடரட்டும் கவியரங்கம். அம்மா, அடுத்ததாக முள்ளக்காடு அள்ளித்தந்த வெள்ளி நிலவு சரஸ்வதி பாபு, வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். சரஸ்வதி பாபு, உங்கள் கவிதை தொடரட்டும். பாருங்கள் சரஸ்வதி பாபு அவர்கள் உங்கள் கவிதை வழங்க. தமிழாய் இணைகிறேன். இங்கு தலைமை தாங்கி ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும், நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய கவிதையின் தலைப்பு தமிழுக்கு அமுதென்று பெயர். தமிழை படி வாசி, தமிழனாய் வாழ். வாழும் வாழ்க்கை அர்த்தமாகும். வாசிப்பதால், தமிழை வாசிப்பதால் மனம் அமைதி பெறும். பார்க்கடலில் அமுதம் தோன்றியது. பாரி, காரி, ஓரி போன்ற வள்ளல்களை பெற்று தந்ததும் எம் தாய்மொழியாகிய தமிழ். ஏன் தமிழ் அமிர்தமன்றோ? அமுதம் அமிர்தம் இரண்டும் பருகும் போது இருக்கும் சுவை தமிழை வாசிக்கும் போது இருக்கும் சுவையை விட சுவைக்கு மேலானதாக உள்ளது. தமிழ் குயிலை கூவி பாபா என்று கூக்குரல் ஒலிக்கட்டும், எங்கும் எங்கும் ஒலிக்கட்டும். தமிழ்நாதம் ஒலிக்கட்டும், சங்கே முழங்கு என்றார் பாரதிதாசன். ஏனென்றால் தமிழுக்கு அமுதென்று பேர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தூய மொழி எம்மொழி, தாய்மொழி. தமிழுக்கு அமுதென்று பேர். தமிழை வாசிக்க வாசிக்க நாவில் தேனூரும். தமிழுக்கு அமுதென்று பேரல்லவா? ஊனின்றி உறக்கமின்றி என யாழும் எம்மொழி தமிழ். தமிழுக்கு அமுதென்று பேர். நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. இந்த ஒரு கவியரங்கில் கலந்து கொண்டு தமிழை வாசிக்க, ஒரு கவிதையை வாசிக்க ஒரு வாய்ப்பு கிட்டியமைக்கு தமிழுக்கு நன்றி சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான கவிதை வாசிப்புத்தீர்கள் அம்மா, மிக அழகு. நன்றி, மிக அழகான கவிதை. நன்றி நன்றி. அமுது என்ற ஒன்று உண்மையில் இருக்கிறதா என்று சொன்னால் எனக்கு தெரிந்தது இருப்பது போல் தெரியவில்லை. எனவே பாவேந்தருக்கும் தெரியும் அப்படி ஒன்று இல்லை என்று. எனக்கே இந்த சிற்றறிவுடை எனக்கே தெரியும் என்று சொன்னால் பாவேந்தருக்கு தெரியாமல் இருக்குமா? ஆனால் தமிழை அமுதென்று ஏன் சொன்னார் என்று பார்க்க வேண்டும். தமிழை ஏன் அமுதென்று சொன்னார்? தமிழ் மூப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி. அதற்கு இறப்பு என்பதே கிடையாது. எனவே இறப்பில்லாத அதுதான் அமுது என்று சொல்லுகிறார். தமிழுக்கு அமுது என்று பெயர் என்று என்ன பொருள் என்று சொன்னால், அமுது என்கிறதை பற்றி ஒரு புராண கதை இருக்கிறது. அமுதம் என்ற கருத்து பற்றி ஒரு புராண கதை இருக்கிறது. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தமிழுக்கு அமுது என்று பெயர் என்று சொல்லியிருக்கிறார். என்ன பொருள் என்று சொன்னால், தமிழ்தான் அமுது. ஏனென்றால் அதற்கு நீங்க சொல்ற அந்த அமுதுக்கு என்னென்ன, அமுது அருந்தினால் என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் தமிழுக்கு உண்டு. எனவே தமிழை நீங்கள் படித்தால், தமிழை பேசினால், தமிழில் எழுதினால், தமிழின் சிறப்பை எழுது கூறினால் நீங்கள் அந்த அமுதை உண்டவர்கள் ஆவீர்கள். உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்ற கருத்தை அதிலே அவர் வைக்கிறார். நாள்தோறும் எழுந்து 18 மெய்யெழுத்துக்கள், வல்லினம், இடையினம், மெல்லினம் என்ற இந்த 18 எழுத்துக்களையும் தொடர்ந்து சொல்லி உயிரெழுத்துக்களை சொன்னீர்கள் என்று சொன்னால், இப்போது சொல்லுகிறார்களே யோக பயிற்சி என்று, அந்த யோக பயிற்சி ஒரு அரை மணி நேரம் செய்ததற்கான தன்மை உங்களுக்கு வந்துவிடும். ஒரு நாளைக்கு 3 முறை காலையில் எழுந்த உடனே
உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சொன்னால் போதும், அந்த யோக பயிற்சி செய்ததற்கான தன்மை உங்களுக்கு வந்துவிடும். அதைத்தான் அவர் அமுதுன்னு சொல்லியிருக்கார் என்று சொல்லி அடுத்த கவிஞரை அடையுங்கள். உலகின் மிக உயர்ந்த மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சி. அங்கே தமிழில் வருக வணக்கம் என்று எழுதி வைத்திருக்கிறார்களாம். ஏனென்றால் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சியும் மிக உயர்ந்த மொழியும் ஒன்றாக இணையட்டும் என்பது அங்கே உள்ளவர்களின் கருத்தாம். ஆக நம் தமிழ் மொழியின் தொன்மையும் உயர்வும் இதன் மூலம் புலப்படுகிறது. அடுத்ததாக நெல்லையிலிருந்து எஸ். சுந்தர் அவர்களை கவி பாட அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், நெல்லை எஸ். சுந்தர். வணக்கம் மாமா. சங்கே முழங்கு சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. பாரதிதாசன் வணக்கத்தை கூறி கவிதைக்கு வருகிறேன். அறத்தால் எல்லோரையும் வாழ வைக்கும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். வாழ்வின் நெறிக்கு வழிகாட்டிய ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கு வணக்கம். தலைமை பொறுப்பேற்றிருக்கும் கவிஞர் ஜோதிராமன் அம்மா அவர்களுக்கு வணக்கம். வரவேற்பு வழங்கிய கவியரங்க திலகம் கவிஞர் பவானி அம்மாவுக்கு வணக்கம். அனைத்து கவி உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை கூறி என் கவிதைக்குள் வருகிறேன். கவிதையின் தலைப்பு தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழை போற்றுவது பெருமை, தமிழுக்காக வாழ்வது தமிழனுக்கு பெருமை. தமிழை போற்றுவது பெருமை, தமிழுக்காக வாழ்வது தமிழனுக்கு பெருமை. தமிழ் தமிழ் என்று சொல்லிப்பார், தமிழ் பருகும் வேட்கை எளிதில் உன்னை விடாது பார். என ஈன்ற தாய் கற்பித்த மொழி, என ஈன்ற தாய் கற்பித்த மொழி, கற்றுக்கொள்ளோர் வாழ்வில் ஏற்றம் தரும் மொழி. வெளிநாட்டோர் விரும்பியே தமிழை கற்க வருவாரே ஆசை அரும்பியே. வெளிநாட்டோர் விரும்பியே தமிழை கற்க வருவோரே ஆசை அரும்பியே. வேற்றுமொழி பாதி நமக்கெதுக்கு, நம் உணர்வோடு கலந்த மூத்த தமிழ் மொழி இருக்கு. தமிழை இழிந்து உரைக்க எவருக்கு துணி வரும், தமிழை இழிந்து உரைக்க எவருக்கு துணி வரும். தமிழ் உணர்வு அற்றோர் உள்ளத்தில் அச்சமே உறைந்திருக்கும். தமிழ் அல்ல அல்ல சுரக்கும் அட்சய பாத்திரம், தமிழ் அல்ல அல்ல சுரக்கும் அட்சய பாத்திரம். கற்கும் ஆசையை தூண்ட செய்வாள் தமிழ், உள்ளத்தில் உறைந்தே இருப்பாள். கற்றோர் அவையில் உன்னை உயர்த்தி வைப்பாள். தமிழை கற்றால் வறுமை கரையுமே, உன் உயர்வால் பெருமை சேருமே. காலத்தை வென்ற தமிழ் கலங்காது இரு, கலங்கரை விளக்கமாய் வழிகாட்டிடும் தமிழ். தமிழ் கற்றவனுக்கு கொடை, கற்றதனால் மனம் ஆகுமே தெளிந்த நீரோடை. தமிழ் கற்றவனுக்கு கொடை, கற்றதனால் மனம் ஆகுமே தெளிந்த நீரோடை. காற்றில் ஒளி மறையும், கற்ற தமிழில் உயிர் உறையும். காற்றில் ஒளி மறையும், கற்ற தமிழில் உயிர் உறையும். சொட்டும் தேனாய் சுவையூட்டும் தமிழ் பெயர்களை நம் குழந்தைகளுக்கு சூட்டி சொல்லி மகிழ்வோம். நம் தமிழை காப்போம், நாம் தமிழனாக வாழ்வோம், தமிழால் உயர்வோம். தமிழ் யாருக்காகவும் அடிபணியாது, தமிழை எவராலும் அழிக்க முடியாது. வாய்ப்பளித்த கவியரங்க சான்றோருக்கு நன்றி. வணக்கம். சுந்தர் சுவாமிநாதன், திருநெல்வேலி. சுந்தரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு அருமை, மிக அருமையான கவிதை வாசித்தீர்கள். அல்ல அல்ல சுரக்கும் அட்சய பாத்திரம் என கூறி அல்ல அல்ல சுரந்த கவிதை வாசித்தீர்கள். மிகவும் அருமை ஐயா, நன்றி. சிறப்பான கவிதை கொடுத்தார், எடுப்பான கவிதை கொடுத்தார். மிக சில நாட்கள் தான் நம்முடைய கவியரங்கங்களிலே அவர் வருகிறார். நேற்று நடைபெற்ற மதுரை கவியரங்கத்திலே திருமதி தா. சரஸ்வதி பாபு அவர்களும் இன்னும் எண்ணற்றவர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களிலே முதலாவதாக வந்து கவிதை கொடுத்தவர் கவிஞர் சுந்தரம் சாமிநாதன்.
மிக அருமையான கவிதை கொடுத்து ஒரு கவியரங்கத்துக்கு ஒரு எடுப்பான தொடக்கத்தை அளித்தார். அவருடைய நேற்றைய வருகைக்கு இன்றைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கவிதையிலே மிக அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்தார், மிடுக்காக உரைத்தார். சிறப்பாக இருந்தது உங்கள் கவிதை. தொடரட்டும் உங்கள் கவிதை பணி. மீண்டும் உங்களை பழனியிலும் சந்திக்க இருக்கிறோம். சுவாமிநாதனை பழனியிலே சந்திக்க இருக்கிறோம். சுந்தரம் சுவாமிநாதனை பழனியிலே சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் ஐயா. தேனியிலிருந்து தேனி போல சுறுசுறுப்பாக லட்சிய ஆசிரியர் பி ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் கவிதை வாசிக்க வருகிறார்கள். பாருங்கள் அம்மா, தேன் சொட்டும் உங்கள் கவிதையை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர், செயலாளர், ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். கருவறையில் சுமந்து கண் இமைப்போல் எமை காத்த என் அன்னையையும் முச்சங்கம் கண்ட மூக்கில்லா இளையவள் என் அன்னை தமிழையும் வணங்கி என்னுடைய கவியை தொடங்குகிறேன். தமிழே, செந்தமிழின் பாகெடுத்து பைந்தமிழின் தேன் எடுத்து முத்தமிழின் சொல்லெடுத்து தீன் தமிழில் பா தொடுத்து கவி பாட வந்திருப்பது தேனியின் லட்சிய ஆசிரியர் பி ஜெயலட்சுமி. 21/4/25 இன்று பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாள். இந்நன்னாளில் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என்ற பாவேந்தரின் அந்த பொன் வரிகளை தொட்டு அவரின் பாதம் தொட்டு வணங்கி என் தமிழ் கவியை தொடங்குகிறேன். கை தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி, கை தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி, காலத்தை வென்ற மொழி காவியம் படைத்த மொழி, காலத்தை வென்ற மொழி காவியம் படைத்த மொழி, வளமை மிக்க மொழி இளமை குன்றா மொழி, வளமை மிக்க மொழி இளமை குன்றா மொழி, பழமை உரைக்கும் மொழி புதுமை படைக்கும் மொழி, பழமை உரைக்கும் மொழி புதுமை படைக்கும் மொழி, பாரதி பாடிய மொழி பாவேந்தர் நாடிய மொழி, பாரதி பாடிய மொழி பாவேந்தர் நாடிய மொழி, திருவள்ளுவரை தந்த மொழி திங்களாய் முடி சூடிய மொழி, திருவள்ளுவரை தந்த மொழி திங்களாய் முடி சூடிய மொழி, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் அவ்வை பாட்டியின் நாவினிலும், கம்பன் வீட்டு கட்டுத்திரியிலும் அவ்வை பாட்டியின் நாவினிலும், தித்திக்கும் தமிழ் மொழி எத்திக்கும் பரவிய மொழி, தித்திக்கும் தமிழ் மொழி எத்திக்கும் பரவிய மொழி, இலக்கணம் கொண்ட இனிய மொழி கலைக்கணம் இல்லா தங்க மொழி, இலக்கணம் கொண்ட இனிய மொழி கலைக்கணம் இல்லா தங்க மொழி, பிறக்கும் உயிர்களில் பிணைந்த மொழி சிறக்கும் ஓர் எழுத்தும் சிந்திக்கும் ஒரு மொழி, பிறக்கும் உயிர்களில் பிணைந்த மொழி சிறக்கும் ஓர் எழுத்தும் சிந்திக்கும் ஒரு மொழி. தமிழே, உனக்குத்தான் எத்தனை எத்தனை வடிவங்கள், வானின் வானவில் நீ தேனின் இன்சுவை நீ, வானின் வானவில் நீ தேனின் இன்சுவை நீ, சொல்லின் வீரம் நீ வில்லின் அம்பு நீ, சொல்லின் வீரம் நீ வில்லின் அம்பு நீ, வீணையின் ஸ்வரம் நீ சேனையின் தலைவன் நீ, வீணையின் ஸ்வரம் நீ சேனையின் தலைவன் நீ, யாழின் இசை நீ யாக்கையின் தசை நீ, யாழின் இசை நீ யாக்கையின் தசை நீ, உயிரும் நீ உணர்வும் நீ மலரும் நீ மனமும் நீ, வாழ்வும் நீ வரமும் நீ அகிலம் நீ அனைத்திலும் நீ, ஐம்பூதங்களில் ஆட்சி செய்யும் சாட்சி தாயே,
ஐம்பூதங்களில் ஆட்சி செய்யும் சாட்சி தாயே, அன்னை மொழியே, தமிழ் தாயே, உனக்கு அமுதென்று பேர். அதை சொல்ல சொல்ல எங்கள் நாவினில் ஏறுது இனிப்பு தேர். உன்னை வணங்கி என் கவியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயலட்சுமி அம்மா, தேன் சொட்டும் குரலில் வள்ளுவரை தந்த மொழி, தித்திக்கும் தமிழ் மொழி, எத்திக்கும் பரவிய மொழி, இலக்கணம் கொண்ட மொழி, தலைக்கணம் இல்லா மொழி என்ற மொழியின் சிறப்பை மிக அருமையாக கூறினீர்கள். நன்றி அம்மா. மிகவும் அருமையாக கவிதை வாசித்தீர்கள். தேனியிலிருந்து கவிஞர் வந்து தேன் தமிழ் கவிதை தந்து சிறப்பித்ததற்கு நன்றி. லட்சிய ஆசிரியராக திருமதி ஜெயலட்சுமி அம்மையார் இன்றைக்கு வந்திருந்தார்கள். இவர் லட்சியம் என்பதால் ஜெய வெற்றி என்பதை லட்சியமாக கொண்டவர், வெற்றி என்பதை இலட்சியமாக கொண்டவராக நாம் கருதுவோம். மேலும் பல கவியரங்கர்கள் கண்டு மேலும் சிறப்பான வெற்றி கவிதைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பெருங்கவி பாரதியாருக்கு அவர் வாழ்ந்த கடையத்திலே ஒரு நினைவரங்கம் இருக்கிறது. அவர் வாழ்ந்த புதுச்சேரியிலே 10 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஒரு நினைவரங்கம் இருக்கிறது. காசியிலே அவர் சில காலம் படித்த பொழுது இருந்தார், தங்கியிருந்தார். அதற்கும் ஒரு நினைவரங்கம் இருக்கிறது. அதே வாழ்நாள் மொத்தம் 39 ஆண்டுகள். 39 ஆண்டுகளே சில நாட்கள் வாழ்ந்திருக்கிறார். சில ஆண்டுகள் சில இடங்களில் வாழ்ந்திருக்கிறார். அதிலே கடையத்திலே நீண்ட நாட்களும் புதுச்சேரியிலே 10 ஆண்டுகளும் வாழ்ந்திருக்கிறார். அங்கெல்லாம் நினைவரங்கங்கள் இருக்கிறது, நினைவு இல்லங்கள் இருக்கிறது. சென்னையில் ஓராண்டுதான் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு சென்னையிலும் ஒரு நினைவரங்கம் இருக்கிறது, நினைவு இல்லம் இருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன் புதுச்சேரியை சேர்ந்தவர், புதுச்சேரியிலே பிறந்தவர், புதுச்சேரியிலே வாழ்ந்தவர். அங்கே அவருக்கு ஒரு நினைவு இல்லம் இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி, தன்னுடைய வாழ்நாளின் நிறைவு பகுதியிலே பாவேந்தர் பாரதிதாசன் சென்னையில் வாழ்ந்தார் என்பது. அவர் சென்னையில் தான் மரணம் அடைகிறார். அவர் இறக்கிற போது சென்னையில் மருத்துவமனையிலே மரணம் அடைந்து விடுகிறார். இங்கிருந்தான் அவருடைய உடலை புதுச்சேரிக்கு கொண்டு செல்லுகிறார். ஆனால் நான் பாரதியாருக்கு ஏன் வைத்தீர்கள் என்று கேட்கவில்லை. பாரதியாருக்கு வைத்தது போல இன்னொரு மகா கவிஞன் பாவேந்தர் பாரதிதாசன், அவருக்கு ஏன் சென்னையில் ஒரு நினைவு இல்லம் அமைக்கவில்லை என்ற கேள்வியை கேட்டு விரைவில் இந்த தமிழ்நாடு அரசு பாவேந்தர் பாரதிதாசனுக்காக ஒரு நினைவு இல்லத்தை சென்னையிலே அமைக்க வேண்டும். அவர் வாழ்ந்த இடம் தெரியும், அவர் இருந்த இடம் தெரியும். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய தந்தையார் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களோடு இணைந்து வாழ்ந்தவர், நன்கு பழகியவர். அவருடைய பாடல்கள், பல பாடல்கள் அவருடைய படைத்தலை வந்திருக்கிறது. 2 பேரும் ஒரே மேடைகளை பேசியிருக்கிறார்கள். அத்தகைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களோடும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களோடும் நெருங்கி பழகியவர் பாவேந்தர். எனவே 2 முதல்வோடு பழகியவர், கவிகளுக்கெல்லாம் முதல்வராக இருந்தவர், புதுச்சேரியிலே ஒரு சட்டமன்ற அவை உறுப்பினராக இருந்தவர். இத்தகைய சிறப்புகளை கொண்டவர். அவருக்கு தமிழ்நாட்டிலே விரைவில் தமிழ்நாடு அரசு ஒரு நினைவில்லத்தை அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி வாயிலாக முன்வைத்து தொடரட்டும் கவியரங்கம். அடுத்ததாக மாங்கனி நகரம் சேலத்திலிருந்து தாரமங்கலம் பட்டதாரி ஆசிரியர் முனைவர் சா மீனாட்சி அம்மா அவர்களை கவிதை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா.
அனைவருக்கும் இனிய வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் என் திருவள்ளுவரை வணங்கி, பாவேந்தர் செயலராம் பாவேந்தர் அவர்களையும் வணங்கி, இன்றைய பாவேந்தர் அவர்களது நினைவு நாளில் நல்லதொரு கவியரங்கத்தை ஏற்படுத்தியுள்ள நமது சகோதரி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும், இந்த 97வது நிகழ்வில் வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இந்த தலைமை பொறுப்பேற்றுள்ள சகோதரி அவர்களுக்கும், இதற்கு முன் கவி வாசித்த அனைத்து கவி உறவுகளுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதைக்குள் செல்கின்றேன். முதலில் பாவேந்தரது பாடல் வரிகள். என ஈண்ட தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவும் அளமேனு விளையும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்ற கவி வரிகளை கூறி என் கவிதைக்குள் செல்கின்றேன். பார்போற்றும் பெருமைகளின் பாவேந்தரே, பார்போற்றும் பெருமைகளின் பாவேந்தரே, புதுவையில் உதித்த புதுமைகளின் அவதரிப்பே, தாய்மொழி தமிழுக்கு அமுதென்று பெயரிட்டவரே, தாய்மொழி தமிழுக்கு அமுதென்று பெயரிட்டவரே, தெள்ளுதமிழ் தேன் சொட்டும் நித்திய மொழியே, நீ என்றென்றும் எங்கள் உயிர்களில் கலந்த மொழியே, நீ என்றென்றும் எங்கள் உயிரில் கலந்த மொழியே. ஏன் தெரியுமா? உயிராகி மெய்யாகி உயிர் மெய்யாகி எங்களுக்கு ஆயுதமாய் அமைந்த மொழியே, பார்போற்றும் பைந்தமிழே, பார்போற்றும் பைந்தமிழே, நீ என்றென்றும் எங்கள் உயிரில் கலந்த மொழியே. ஏன் தெரியுமா? உயிராகி மெய்யாகி உயிர் மெய்யாகி எங்களுக்கு ஆயுதமாய் அமைந்த மொழியே, பார்போற்றும் பைந்தமிழே, தாயே தமிழே தவமாய் கிடைத்த மொழியே, தாயே தமிழே தவமாய் கிடைத்த மொழியே, தரணியின் புகழ்பாட வாய்த்த நற்றமிழே, தரணியின் புகழ்பாட வாய்த்த நற்றமிழே, தித்திக்கும் தேமதுர தமிழோசையின் முழக்கமே, தித்திக்கும் தேமதுர தமிழோசையின் முழக்கமே, இயலிசை நாடகமான முத்தமிழே, இயலிசை நாடகமான முத்தமிழே, சங்கங்கள் உருவெடுத்து சங்கமித்த மணிமகுடமே, சங்கங்கள் உருவெடுத்து சங்கமித்த மணிமகுடமே, இளந்தமிழ் பைந்தமிழ் வண்டமிழ் என்று பல பெயர்களோடு உலவும் தாரகையே, இளந்தமிழ் பைந்தமிழ் வண்டமிழ் என்று பல பெயர்களோடு உலவும் தாரகையே, வாசிக்க நேசிக்க சுவாசிக்க இன்பத்தமிழே, வாசிக்க நேசிக்க சுவாசிக்க இன்பத்தமிழே, ஐவகை நிலங்களிலும் உருப்பொருள் கருப்பொருள் நிரம்பச் செய்தவளே, ஐவகை நிலங்களிலும் உரிப்பொருள் கருப்பொருள் நிரம்பச் செய்தவளே, அகம் புறம் பற்றி எளிதாக அறிந்திட வாய்த்த இலக்கியங்களே, அகம் புறம் பற்றி எளிதாக அறிந்திட வாய்த்த இலக்கியங்களே, ஐவகை இலக்கணங்களை உன்னுள் கொண்டவளே, ஐவகை இலக்கணங்களை உன்னுள் கொண்டவளே, பாமரர்களையும் பண்டிதர்களாக்கும் உனக்கே உரிய அரிதாரம் அன்றோ, பாமரர்களையும் பண்டிதராக்கிடும் அரிதாரம் உனக்கே உரியதன்றோ, ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிறும் காப்பியம் இவற்றை அணிகலங்களாய் கொண்ட தமிழன்னையே, ஐஞ்சிறும் காப்பியம் ஐம்பெரும் காப்பியம் என்று அணிகலன்களை கொண்ட தமிழன்னையே, தாய்ப்பால் கிட்டார செய்களுக்கு தமிழ்பாலே அமுதென்று பெயரிட்டு பூரித்தாரோ பாவேந்தர், தாய்ப்பால் கிட்டார செய்களுக்கு தமிழ்பால் அமுதென்று பெயரிட்டு பூரித்தாரோ பாவேந்தர், தமிழ்மொழியை தாய்மொழியாய் பெற்றதனால், தமிழ்மொழியை தாய்மொழியாய் பெற்றதனால் கன்னித்தமிழும் காந்தமொழியானதோ, கன்னித்தமிழும் காந்தமொழியானதோ, கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கைத்தூரிகையால் கவிதை கட்டுரைகள் புனைய மனதிற்கு மகிழ்வூட்டுகின்ற பூரிப்பு, கைத்தூரிகையால் கவிதை கட்டுரைகள் புனைய மனதிற்கு மகிழ்வூட்டும் பூரிப்பு, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, காலங்கள் மாறினாலும் கவிதைகள் காலச்சுவடுகள், தமிழுக்கு அமுதென்று பெயரூட்டி மகிழ்ந்தவரே, தமிழ்மொழிக்கு அமுதென்று பெயரூட்டி மகிழ்ந்தவரே, சிகரம் தொட்ட சிம்மக் குரலோனே, சிகரம் தொட்ட சிம்மக் குரலோனே, நீவீர் மறைந்தாலும் தங்கள் புகழ் என்றென்றும் மிளிர்ந்திருக்கும், நீவீர் மறைந்தாலும் தங்கள் புகழ் மிளிர்ந்திருக்கும். இந்த பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்களது நினைவு நாளில் நல்லதொரு
கவிதையை வழங்கிட வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது நிகழ்வினை வலையொலியில் வலையேற்றம் செய்து கொண்டிருக்கும் மேலாண் இயக்குனர் சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. மீனாட்சி அம்மா, மிகவும் அருமையான கவிதை வழங்கினீர்கள். உயிராகி, உயிர் மெய்யாகி, ஆயுதமாகி, எல்லாம் ஆகிய தாரகையே, ஐவகை இலக்கணம், ஐவகை நிலங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாம் அவற்றை கூறி தாய்ப்பால் கிட்டா சேய்களுக்கும் தமிழ்பால் ஊட்டினாய் என்று தமிழை மிக அருமையாக கூறினீர்கள். மிகவும் அருமையம்மா. நன்றி. மிக்க மகிழ்ச்சி சகோதரி. சிறப்பான பதில். நன்றி. தாரமங்கலத்து கவிஞர் முனைவர் சா மீனாட்சி சிறப்பு கவிதை அளித்தார். தமிழின் சிறப்பையெல்லாம் எடுத்து கூறினார். பாவேந்தன் பாடல் வரிகளை எப்போதும் தன் கவிதையின் முதல் வரியாக கூறி கவிதை வழங்குபவர். அவர் எப்போது எந்த கூட்டத்தில் பேசத் தொடங்கினாலும் முதற்கண் அவர் மொழிவது பாவேந்தன் பாடலைத்தான். அந்த வகையிலே இன்றைக்கு மொழிந்து சிறப்பாக மொழிகாக்கும் போராளியாக சிறப்பாக ஆங்கில பேராசிரியர் என்றாலும் தமிழ் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். சிறப்பாக கவிதை வழங்க. நன்றி அம்மா. நன்றி. தொடர் கவியரங்கா. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே என்ற பாவேந்தரின் நினைவில் முகிழ்ந்து அடுத்ததாக எழிலரசி சரவணன் மலச்சநல்லூர் இருந்து வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். என் சிந்தையை செம்மையாக்கி நல்வழி நடத்தி வரும் செம்மொழி தமிழ் அன்னைக்கும் இணையின்ற அன்பு பெற்றோர்களுக்கும் என் சிறந்தால் நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய எங்களையெல்லாம் நல்வழி நடத்தி வரும் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்றைய கவி அரங்கத்திற்கு வரவேற்புரை நல்கிய அன்பு சகோதரி பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கும் தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி வரும் திருமதி ராமன் அம்மா அவர்களுக்கும் கவி பாடிய கவி பாட இருக்கும் இருபால் கவிஞர் ஆளுமைகளுக்கும் என்னுடைய முதற்கண் நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக சாதனை கவியரங்கத்தின் தலைப்பு தமிழுக்கும் அமுதென்று பேர். பாரதியின் நேசனே புதுவையின் தாசனே, பாரதியின் நேசனே புதுவையின் தாசனே, உயிருக்கு நிகராய் தமிழை சுவாசித்தீர், உயிருக்கு நிகராய் தமிழை சுவாசித்தீர், அமிழ்தினும் இனிய தாய் மொழியை நேசித்தீர், அமிழ்தினும் இனிய தாய் மொழியை நேசித்தீர், சங்கத்தமிழ் நூல்களை பயில வைத்தீர், சங்கத்தமிழ் நூல்களை பயில வைத்தீர், இருண்ட வீட்டில் பெண் கல்வியை வலியுறுத்தினீர், இருண்ட வீட்டில் பெண் கல்வியை வலியுறுத்தினீர், மானுட சமுதாயம் மாண்புறச் செய்தீர், மானுட சமுதாயம் மாண்புற செய்தீர், வேற்றுமையை வேறறுத்து ஒற்றுமைக்கு பாடுபட்டீர், வேற்றுமையை வேறறுத்து ஒற்றுமைக்கு பாடுபட்டீர், கடுகு உள்ளம் கொண்டோரை கடிந்தீர், கடுகு உள்ளம் கொண்டோரை கடிந்தீர், தகைசால் தமிழனின் பண்பாட்டை பகர்ந்தீர், தகைசால் தமிழனின் பண்பாட்டை பகர்ந்தீர், புரட்சி எழுத்துக்கள் புதுமை படைத்தீர், புரட்சி எழுத்துக்கள் புதுமை படைத்தீர், அழகின் சிரிப்பால் புவனத்தை அழகாக்கினீர், அழகின் சிரிப்பால் புவனத்தை அழகாக்கினீர், குடும்ப விளக்கை இயற்றி பெண்மைக்கு பெருமை சேர்த்தீர், குடும்ப விளக்கை இயற்றி பெண்மைக்கு பெருமை சேர்த்தீர், தாய் தமிழை வளர்த்திட்ட தனிப்பெரும் கவியானீர், தாய் தமிழை வளர்த்திட்ட தனிப்பெரும் கவியானீர்,
கவிஞர்கள் பலருக்கும் மானசீக குருவானீர். கவிஞர்கள் பலருக்கும் மானசீக குருவானீர். புதுமை கவி படைத்தே பார்ப்புகழும் பாவல நாணீர். புதுமை கவி படைத்தே பார்ப்புகழும் பாவல நாணீர். காவிய நாயகனாம் பாவேந்தர் பாரதிதாசனை இளைய தலைமுறைக்கும் பகர்ந்து போற்றி கொண்டாடுவோம். காவிய நாயகனாம் பாவேந்தர் பாரதிதாசனை இளைய தலைமுறைக்கும் பகர்ந்து போற்றி கொண்டாடுவோம் என்று கூறி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா, வணக்கம். எழிலரசி அம்மா, மிக அருமையான கவிதை வழங்கினீர்கள். பாரதியின் நேசனே, புதுவையின் தாசனே, வேற்றுமைக்கு வேறறுத்து ஒற்றுமைக்கு பாடுபட்டேன் என பாரதிதாசனின் எழுதிய புத்தகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி புதுமையான கவிதை வாசித்தீர்கள் அம்மா. மிகவும் அழகு. நன்றி அம்மா. நன்றி, நன்றி. பாரதி ராசனுடைய புகழ் பரப்பும் வகையிலே மண்ணச்சநல்லூரிலிருந்து எழிலரசி அம்மையார் ஒரு கவிதை திருச்சி கொண்டு வந்திருந்தார்கள். கவிதையை திருச்சி கொண்டு வந்திருந்தார்கள். அந்த திரியில் இவர் ஏற்றிய கவிதை சுடர் மிகவும் ஒளிமயமாக இருந்தது. சிறப்பம்மா. நன்றிகள் ஐயா. பெயர் போன காஞ்சிபுரத்திலிருந்து காந்திமதி அம்மா அவர்களை கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். இணைய அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். தமிழுக்கு அமிழ்தென்று பேர். தமிழ் என்றாலே அழகு, தமிழ் என்றாலே எளிமை, தமிழ் என்றாலே அமிழ்தம், தமிழ் என்றாலே தொன்மை. உண்பது நாழி, உடுப்பவை இரண்டே, உலகுக்கு உணர்த்தியது தமிழ் அன்றே. அணு என்னும் துகளை உடைக்க முடியும், அவ்வை தமிழால் அதை நீ அறிய முடியும். ரூதர்ஃபோர்ட், கிரகர் மெண்டலுக்கு முன்னரே மாபெரும் அறிவியல் கருத்துக்களை தமிழன் தந்தனரே. தொல்காப்பியம் மரபியல் உயிரியல் அறிவியலுக்கு பெட்டகம், தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி சான்றுகள் இதற்கு உதாரணம். தென்பொதிகையிலே பிறந்த அருமொழி, தெவிட்டாத நம் தமிழ் மொழி. ஆண்டாண்டு காலமாய் வாழும் மொழி, அந்நிய நாடும் விரும்பி பயிலும் மொழி. மை என்ற எழுத்துக்கு பொருள் அஞ்சனம், கை என்ற எழுத்துக்கு பொருள் ஒழுக்கம், வவ்வென்ற எழுத்துக்கு பொருள் சுவர், பூ என்ற எழுத்துக்கு பொருள் மலர் என பல ஓரெழுத்து பொருள் சொல். என்னே சொல்லாட்சி சிறப்பு மொழி என் அன்னை தமிழ் மொழி. ர ந ழ தமிழுக்கு தனிச்சிறப்பு, ரம்மியமான தமிழுக்கு இல்லையே எதிர்த்தரப்பு. தமிழர்களாய் பிறக்காமல் தமிழை நேசித்தோர் பலர். தமிழனாக மாறிய ஜி.யு. போப் கால்டுவர் போன்றோர் அதில் சிலர். பரன்பறை சேயோன் சேயோல், ஓட்டன் ஓட்டி பூட்டன் பூட்டி, பாட்டன் பாட்டி தாய் தந்தை. பரம்பரை என்பது 7 தலைமுறை என தலைமுறைகள் கண்ட தமிழ் எம் தமிழ். பழம்பெரும் அமிழ்த மொழி எம் தமிழ் மொழி. பரம்பரை என்பது 7 தலைமுறை என பல தலைமுறைகளை கண்டது எம் தமிழ் மொழி. பழம்பெரும் அமிழ்த மொழி எம் தாய் தமிழ் மொழி என்று கூறி நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டுக்கு பேர் வாங்கிய காஞ்சியிலிருந்து பட்டு பட்டு என்று வந்து பேசினீர்கள். பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி மற்றும் பரம்பரை 7 தலைமுறையை கண்ட இந்த தமிழ் மொழி என்று சிறப்பு மொழி வாய்ந்த நம் தமிழ் மொழியை சிறப்பித்த காந்திமதி அம்மா அவர்களுக்கு மிகவும் அருமையாக கவிதை வாசித்தீர்கள். நன்றி அம்மா, மிகவும் அருமை. நன்றி அம்மா. காஞ்சிபுரத்து கவிஞர் இவர். அவரே சொல்லிவிட்டார் பட்டை போல் இருக்கிறது என்று. உண்மையிலேயே பட்டை போல் தான் கவிதை கொடுத்தார்.
பட்டு கவிதை கொடுத்தார். தமிழின் பால் பற்று கவிதை கொடுத்தார். வாழிய வாழியவே. நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக இந்திராணி ஆவடியிலிருந்து வந்திருக்கும் இந்திராணி அம்மா அவர்களே, உங்கள் அருமையான கவிதையை வழங்குங்கள். பாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனையும் செயலராம் தமிழுக்கு அழகு சேர்க்கும் தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணி செம்மல் நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கும், தாய்மொழியாம் தமிழ் பருகும் காவலர்களுக்கும், கவியரங்க தலைமையேற்றிருக்கும் ஜோதிராமன் அம்மா அவர்களுக்கும், வரவேற்பு நல்கிய பவானி அம்மா அவர்களுக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிகழ்ச்சிகளை வலையொலியில் பதிவிறக்கம் செய்து வரும் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு தொடர் கவியரங்கம் 97 தமிழுக்கும் அமுதென்று பேர். தென் பொதிகை பிறந்த மொழி, தென்பாண்டி வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, தெவிட்டாத செந்தமிழ் மொழி, அமிழ்தினும் இனிய மொழி, ஆண்டாண்டுகளாய் வாழும் மொழி, அன்னை மடியை விஞ்சும் மொழி, அனைத்து என்னை மகிழும் மொழி, கண்ணன் சொன்ன கீதை உண்டு, அண்ணா கொடுத்த திராவிடம் உண்டு, பெரியார் கொடுத்த சுயமரியாதையும் உண்டு, பாரதி கொடுத்த வீரமும் உண்டு. யான் பெற்ற இன்பம் சொல்லி மாளாது, யான் பெற்ற தமிழே என்னை கொள்ளும் ஆயுதம். எந்தன் பசி தீர்ந்தது எந்தன் தமிழால், எந்தன் தாகம் தீர்ந்தது எந்தன் தமிழால், எந்தன் ஏக்கம் தீர்ந்தது எந்தன் தமிழால், எமக்கு எல்லாம் தந்த எந்தன் தமிழிற்கு எம் மண்ணில் ஏது அழிவு. தமிழ் வெல்க, தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி அம்மா. மிகவும் அருமையாக கவிதை வாசித்தீர்கள் அம்மா. பசி, தாகம், ஏக்கம் தமிழால் தீர்ந்தது என்று சொல்லி மிகவும் அருமையாக எங்கள் கவிதாகம் தீர்த்தீர்கள். மிக அழகான கவிதையை ஒன்று வழங்கினீர்கள். மிகவும் அழகம்மா. நன்றி. நன்றி அம்மா. நன்றி. பீரங்கி தொழிற்சாலை ஆவடியில் உண்டு. பீரங்கி தொழிற்சாலை ஆவடியில் உண்டு. அதன் குண்டுகளாய் முழங்குகின்ற கவிதை இங்கே உண்டு. அதன் குண்டுகளாய் முழங்குகின்ற கவிதை இங்கே உண்டு. இந்திராணி அம்மையாரின் கவிதையெல்லாம் நன்று. இந்திராணி அம்மையாரின் கவிதையெல்லாம் நன்று. அதை எப்போதும் நாம் அருந்தி மகிழ்ந்திடுவோம் நின்று. அதை எப்போதும் நாம் அருந்தி மகிழ்ந்திடுவோம் நின்று. சிறப்பாக. நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக புதுச்சேரியிலிருந்து புவனாம்மா, புதுச்சேரியிலிருந்து கவிதை வாசிக்க காத்திருக்கிறீர்களா? வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களை வணங்கி, மேலும் மேலாண் இயக்குனர் டிவி அம்மா சிவகாமி அம்மாவை வணங்கி, இந்த கவியரங்கங்களை மிக செம்மையாக எடுத்து செல்லும் கு பவானி அவர்களை வணங்குகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தும் ஜோதி ரமணி அம்மாவை வணங்கி வரவேற்கிறேன். தமிழுக்கு அமுதென்று பேர். தங்கத் தாரகையில் பூத்த தமிழ் மகளே, இன்பக்கனியாய் இதயங்களில் இனிக்கும் உயிர் மகளே, மலர்களாய் அதில் வீசும் மனமாய் பரவசப்படுத்தும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உயிரூட்டும் கலைமகளே, கண்ணில் பூக்கும் பாவையாய் காவிய உலகின் கன்னியாய் உலகமெங்கும் மெருகூட்டும் ஓவியமாய் இனிய இதயங்களில் மலர்ந்து இதழ்களில் உதிர்க்கும் பாக்களாய் என்றும் என் தாயே, எண்ணில் அடங்கா இலக்கிய சொற்களாய்
காவியங்களை அலங்கரிக்கும் கதாநாயகியாய், கருத்துக்களை கட்டிக்காக்கும் கற்புக்கரசியாய், எக்காலத்திலும் எங்கெங்கும் உயர்ந்து உள்ளத்தை உருக்கும் தமிழ் மகளே, அழகு பூக்களாய், ஆயிரம் மொழிகளில் அதிசய ஊற்றாய், அழகிய மலராய், புசிப்போரை வசீகரிக்கும் அன்பு தமிழே, உன்னை அமுதே என்று அழைத்தானே பாரதிதாசன். இயற்கையை அழகின் சிரிப்பாலும், கற்றவரை அலங்கரித்து குடும்ப விளக்கு என்றும், கல்வியறிவு இல்லாதவரை இருண்ட வீடு என்றும் மக்களுக்கு பாமாலை சூட்டினான். தமிழன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினான். பட்டொலி வீசி பறக்கு பாரதிதாசன். அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. புதுச்சேரியிலிருந்து புவனேஸ்வரி அம்மா மிக அருமையாக கவிதை வாசித்தீர்கள். இன்பக்கனி, இதயக்கனி, காவியக்கண்ணி மற்றும் அதிசய ஊற்றே அமுதே என்று தமிழை அழகாக அருமையாக வர்ணித்தீர்கள். மிக அருமையான கவிதை வாசித்தீர்கள் அம்மா. மிக்க அழகு. நன்றி அம்மா. நன்றி. புதுவை புவனா வந்தாராம், கவிதை நன்கு தந்தாராம், இணைய தொல்லை தந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும், சரக்குட்டு மோதி நின்றாலும், தன் ஈருருளை வண்டி சிதைந்து போனாலும் கவிதை கொடுக்க வந்தாராம். மிகச் சிறப்பாக. அண்மையிலே அவருக்கு ஒரு புதுச்சேரியிலே ஒரு விபத்து ஏற்பட்டது. மயிரிழையிலே உயிர் தப்பி இங்கே வந்து நம்மிடம் கவிதை கொடுத்திருக்கிறார். சற்றேறக்குறைய இவர் அமர்ந்திருந்த அந்த ஈருள்ளி நசுங்கி சின்ன பின்னமாகி சிதைந்து போயிருக்கிறது. இவர் அந்த மறுபக்கமாக சாய்ந்ததால் இவர் உயிர் தப்பியிருக்கார். காலிலே ஒரு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் விரைவில் நல்லமடைய வாழ்த்துகிறோம். இனி போல் எந்த நேர்ச்சியும் இவருடைய வாழ்க்கையிலே நேராமல் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 2-3 மாதங்களுக்கு முன்பு பேருந்திலே இவர் சென்ற பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டது, நேர்ச்சி ஏற்பட்டது. இவர் ஏறியவுடனே பின்னாடி வந்த இவர் சென்று கொண்டிருந்த பேருந்தின் பின்புறம் வந்திருந்த இன்னொரு வண்டி மோதியது. இப்போதும் இவர் ஈருள்ளி செல்லுகிற பொழுது இவருக்கு பின்புறம் வந்த ஒரு சரக்குந்து நின்று கொண்டிருந்தவர், அதாவது சிக்னல் என்று சொல்கிற இடத்துல நின்று கொண்டிருந்தவர் மீது வந்து மோதி இருக்கிறது. எனவே உங்களுக்கு பின்னாலே ஒரு நேர்ச்சி உங்கள் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி, என்னாலும் நீங்கள் வாழ இக்கவிதை போல் என்று வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அம்மா. சிறப்பு. காலதாமதமாக அழைப்பிற்கும் பவானி அம்மா கோபவாணியாக மாறாமல் உங்கள் கவிதையை அன்போடு தாருங்கள் அம்மா. வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். நன்றிகள் அம்மா. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினை நைந்து போவின் வாழ்வு, நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே என்ற பாவேந்தர் வரிகளோடு அன்னை தமிழை வணங்குகின்றோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்குகின்றேன். இன்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இன்று கவியரங்க தலைமை பொறுப்பேற்று மிகச் சிறப்பான ஒரு முன்னோட்டத்தையும் பின்னோட்டத்தையும் வழங்கி கொண்டிருக்கும் அன்பு அம்மா ஜோதிராமன் அம்மா அவர்களுக்கும் ஏனைய கவி பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதை தமிழுக்கும் அமுதென்று பேர். அழகிய தமிழே, அருந்தமிழே, அவனியிலே அந்தமிழில் மொழியே சொந்தமுடன் அரவணைத்தாய். ஆதி மொழியே, அகிலமெல்லாம் உலாவும் தமிழே, ஆதிசிவன் படைப்பே நீதியுடன் சிறந்தாய். இனிய தமிழே, என்றும் இன் செவிக்கு விருந்தே, இயலிசை நாடகத் தமிழே நயமாய் தந்தாயே. ஈசர் கேட்டின்புறும் தமிழே வாழ்க. ஈரேழு உலகிலும் ஏறு தமிழ் அமிழ்தே, உலக முதன்மொழி ஓங்கியே உலகெல்லாம் உலவி உயர்வாய்.
ஊட்டமிகு தமிழே நாட்டமுடன் ஊடுருவி அண்டமெல்லாம் ஒப்புற்று சிறப்பாய் என்னும் எழுத்தும் சொல்லு தமிழ் எல்லையிலா அறிவு தமிழே ஏழிசை தமிழே பூமிசை ஆழ்வாய் ஏராந்த செல்வன் இன்னருளே நின் புகழ் ஐந்தினை தமிழே எண்டிசை இலக்கியமே ஐந்திலக்கண தமிழே அழகுடன் ஆட்சி புரிந்தே ஒண்டமிழ் மொழியாம் தண்டமிழ் தமிழாய் ஒழுக்கத்தின் உயர்வை ஓது தமிழ் ஓங்கார தமிழின் ஆங்காரம் ஓதுகின்ற தமிழே உயர்வாய் தரணியில் ஔடத தமிழே வாழ்க ஔதா போல் ஏவுதலம் ஏறு தமிழ் வாழ்கவே அமுதென்ற சொல்லே அழகு அதனினும் தமிழே தரணியில் தித்திக்கும் தேன் அமுது என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி பவானி, திருவள்ளூர் சங்க தமிழ் இலக்கியம். நன்றிகளை. பொறுமையாக இருந்து மிக அருமையான கவிதை வாசித்த பவானி அம்மா அவர்களுக்கு நன்றி. செவிக்கு விருந்தாக ஈரேறு உலகிலும் எல்லையில்லா தமிழின் புகழை மிக அருமையாக வாசித்து பொறுமையாக இருந்து பவானி அம்மா அவர்களுக்கு தங்கள் கவிதையை அருமைக்கு வாழ்த்துக்கள் அம்மா. மிகவும் அருமையாக கவிதை வாசித்தீர்கள். நன்றி அம்மா. நன்றிகள். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை. நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை. கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகும் சாமோ. கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகும் சாமோ. வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவோ நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ. வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவோ நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ. அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ என்றும் நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து தினைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் விண்ணிலவே உனை காணும் இன்பம்தானோ. நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து தினைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் விண்ணிலவே உனை காணும் இன்பம்தானோ என்று காதல் கவியையும் சமுதாய சிந்தனையையும் தமிழைத் தவிர இவ்வுலகில் கவியின்பம் வழங்க வேறு மொழி உண்டோ? பாவேந்தர் பாடலை சொல்லி இந்த நிகழ்ச்சியை, அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறார்கள் அம்மையார் இரா ஜோதி அவர்கள். தர்மபுரி மாவட்டம் முள்ளிக்காட்டிலிருந்து ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டு கவிதையிலே மிகச் சிறப்பான பங்களிப்புகள் செய்து கொண்டிருப்பவர் அம்மையார் அவர்கள். அவர்கள் கவிதை சொல்லுகிற பாங்கும் கவிதை குறித்து அவருடைய சிந்தனை பாங்கும் சிறப்பாக இருக்கும். அதனால்தான் அவரை அழைத்து இன்றைய கவியரங்கத்துக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று கூறினோம். அதைவிட முக்கியமாக தனக்கு எத்தனை பணி இருந்தாலும் கவியரங்கத்தில் நுழைந்து விட்டால் கவியரங்கம் நிறைவடைகிற வரையில் அதை தொடர்ந்து இருப்பார். அது ஒரு பண்பு அவருக்கு. அந்த பண்பு காரணம் கருதியும் அவரை இன்றைக்கு அழைத்தோம். மிகச் சிறப்பான ஒரு கவியரங்கத்தை தலைமையேற்று சிறப்பித்து நடத்தினார்கள். அவருக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 97 கவியரங்கங்களை நடத்தி முடித்து சிறப்பாக தன்னை இந்த இலக்கிய துறையிலே இலக்கிய உலகிலே தனக்கென்று ஒரு சிறப்பு பெயரை எடுத்திருக்கக்கூடிய பவானி அம்மையாரையும் பாராட்டுகிறோம். அம்மையாருடைய செயல்பாடு என்பது போற்றுதலுக்குரியது. சலிப்பில்லாமல் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருப்பதில் வல்லவர். யாரிடத்திலும் கடிந்து பேசாத குணம், எல்லோரிடத்தும் இணக்கமாக போகிற ஒரு போக்கு, இதெல்லாம் அவருடைய சிறப்பு பண்புகள், தனிப்பண்புகள். தமிழ் மீது தீராத பற்று, தன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றால் தொடர்ந்து பல்வேறு ஊர்களுக்கும் சென்று தமிழ் பரப்பி வருபவர்கள். நேற்று நடைபெற்ற கவியரங்கத்திற்கு கூட
தன்னால் வர முடியவில்லை, எனக்கு தெரிந்தால் நான் வந்திருப்பேன் என்று மிகுந்த ஆர்வத்தோடு காலையில் என்னிடம் பேசினார். அந்த அளவுக்கு அவர் ஈடுபாடு கொண்டவர். அத்தகைய சிறப்புத்தன்மை வாய்ந்த பவானி அம்மையாருடைய நிறைவு கவிதையோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிற தருணத்திலே பாவேந்தருடைய நினைவை போற்றுவோம். அவர்தான் நம்முடைய இனத்திற்கான ஒரு சரியான வழிகாட்டி. ஆமா, நாம் எந்த திசையிலே செல்ல வேண்டும், எதை நோக்கி நகர வேண்டும், எதை நமது பாதையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவேந்தரை பின்பற்ற வேண்டும். பாவேந்தருடைய பாதையை பின்பற்ற வேண்டும். அவருடைய பாடல்களை அறிந்து அதன் வழி செல்ல வேண்டும். இதுதான் தமிழனுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சரியாக கை காட்டி மரம் என்று சொல்ல வேண்டும். அவரை சரியான வழிக்கு நீ செல்ல வேண்டும் என்று சொன்னால் கை காட்டி மரம். ஆனால் சில பேர் அந்த கை காட்டி மரத்தை கூட திருப்பி வைக்க முனைகிறார்கள். கை காட்டி மரத்தை திருப்பி வச்சுட்டா என்ன ஆகும்? வேற பக்கமா காட்டிடும். அந்த முனைப்பில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் நாம் பாவேந்தரை அப்படியெல்லாம் மாற்றி வைத்து விட முடியாது. நீ எப்படி மாற்றினாலும் எதிரியை சாடுகிறவராக, தமிழை போற்றுபவராக இருக்கிறார். மொழிப்பற்று, இனப்பற்று, சமூக சிந்தனை, சமத்துவ நோக்கு, சமுதாய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான்னு சொன்னால் பாவேந்தரை தவிர வேறு யாரும் கிடையாது. இதில் ஏதேனும் ஒன்றை விட்டு இருப்பார்கள். சாதிகளை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், சில பேர் மதங்களை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், சில பேர் பகுத்தறிவு இல்லாமல் பேசிக் கொண்டிருப்பார்கள், சில பேர் மூடத்தனக்கத்திலே மூழ்கி இருப்பார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நீ ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் உன்னுடைய தலைவிதி என்று சொல்லிவிட்டு போய்விடும். ஆனால் அதை சொல்லி ஓடப்பர் எல்லாம் உதயப்பராகிவிட்டால் எல்லோரும் உயரப்பரப்பா, இதை உணரப்பா நீ என்று எழுதியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அவருடைய ஒவ்வொரு வரியும் சவுக்கு வரியாக இருக்கும். ஒரு 2000ஆவது ஆண்டிலே நான் எழுதிய ஒரு பாடல் என்னுடைய நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் 2-3 வரிகளை மட்டும் சொல்லி அது குறித்த ஒரு நகைச்சுவையும் சொல்லி முடிக்கிறேன். எரிமலையின் குழம்பெடுத்து மையாய் தொட்டு எழுதினையோ உன்பாட்டை, ஆட்டை மாட்டை சரியாக்கும் சவுக்கெடுத்து அதையே உண்டன் எழுதுவோல் என கொண்டனையோ என்று பாவேந்தரை பற்றி எழுதியிருப்பேன். இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம், உன் பாடல்களில் வரக்கூடிய சொற்களாம் உனக்கு மட்டும் தனியாக எப்படி கிடைக்கிறது, எங்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லையே. தமிழ்த்தாய் நீ செல்ல பிள்ளையாக இருப்பதால் உனக்கு தனியாக எடுத்து வைத்து கொடுத்துட்டாலோ இந்த சொற்களை எல்லாம் என்று எழுதியிருப்பேன். இது நான் 2001ஆவது ஆண்டு நினைக்கிறேன். அப்போது நடைபெற்ற பாவேந்தர் நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே, புதுச்சேரியிலே நடந்த நிகழ்ச்சியிலே, அவருடைய நினைவு இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே நான் பாடிய கவிதை. அந்த கவிதைக்காக அன்றைக்கு அங்கே வருகை புரிந்திருந்த பாவேந்தருடைய மகள் என்னை அன்புடன் வசந்தாமையார் என்னை அன்புடன் வரவேற்று தன் பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு தன் மகனை அழைத்து, டாக்டர் சேரன், அவரெல்லாம் இன்றைக்கு இருக்கிறார். நீங்க நான் சொல்றது போயினா அவர்கிட்ட கேட்டா அவர் நினைவுபடுத்தி சொல்லுவார். அழைத்து, இதோடா இவன் உன்னுடைய அண்ணன் என்று சொன்னார்கள். இவரும் பாவேந்தருடைய பேரன் தான். அந்த கவிதையிலே வரும் பாவேந்தருடைய பேரன் நான் என்று வரும். எனவே இதோ இவனும் உன்னுடைய அண்ணன் தான் என்று சொன்னார்கள். அன்றைக்கு பகல் பொழுதிலே அம்மையார் பக்கத்திலே நானும், இந்த பக்கத்திலே என்னுடைய சின்ன மகளும், அந்த பக்கத்தினுடைய மனைவியும், அதற்கு அடுத்தாற்போல் என் பெரிய மகளும் அமர்ந்து ஒரு விருந்து உண்டோம். அது எல்லோருக்கும் கொடுக்கிற விருது தான். இந்த விருந்திலே, அந்த விருந்து வரிசையிலே அம்மையார் என்னை அழைத்து தன் பக்கத்திலே அழைத்து அமர வைத்தார்கள். மேடையை விட்டு இறங்குகிற பொழுது பல கவிஞர்கள் அந்த கவிதையை பாராட்டி கை கொடுத்து கைகளை நீட்டினார்கள். ஓமை கவிஞர் சுரதா, செங்குட்டுவன் போன்றவர்கள் எல்லாம் அதில் இருந்தார்கள். அவருடைய கரங்கள்லாம் நீண்டது. நான் யாருக்கு கை கொடுப்பது என்று தெரியவில்லை எனக்கு. நான் அப்போ கொஞ்சம் இளைஞன், ஒரு 30 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றேன். இளைஞன் கிடையாது, 25 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்லலாம். அப்போது ஒன்று இளைஞர்கள். அப்ப 45 வயசு எனக்கு, 48 வயசு. அப்போ அந்த நேரத்திலே ஒரு பெண் கை நீளுகிறது. அதுதான்
பாவேந்தருடைய மகள் வசந்தாவின் கரங்கள். நேராக சென்று அவருடைய கைகளை பற்றி கொண்டு அவர் பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு என்னிடம் பேசினார். அந்த நிகழ்ச்சி எனக்கு இன்றைக்கும் பசுமையாக நினைவிருக்கிறது. நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது பசுமையாக நினைவிருக்கிறது. ஒரு நகைச்சுவை சொல்கிறேன் என்று சொன்னேன். என்னை எப்போதாவது என்னுடைய சின்ன மகள் ஏமாற்றுவது என்று சொன்னால் என் அருகிலே வந்து அமர்ந்து கொண்டு, எரிமலையின் குழம்பெடுத்து மையாய் தொட்டு எழுதினையோ உன் பாட்டை, ஆட்டை மாட்டை சரியாக்கும் சவுக்கெடுத்து அதையே உன் எழுதுகோல் என கொண்டனையோ என்று சொல்வார். நான் அன்றைக்கு அப்படி சொன்னேன். அந்த சிறு வயசு நான் சொல்லும் போது, எரிமலையின் குழம்பெடுத்து மையாய் தொட்டு எழுதினையோ உன் பாட்டை என்று நான் அந்த கவிதையை வாசித்தேன். அது அந்த சின்ன குழந்தை, அது ஒரு 7 வயசு குழந்தை. அது அதை கேட்டு வந்து என்கிட்ட அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வரலாம். என்னை எப்பெல்லாம் ஏமாத்த நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் என் பக்கத்துல வந்து உட்காருன்னு அந்த கவிதையை சொல்லிவிட்டு தனக்கு வேண்டிய காரியத்தை சாதித்து கொண்டு சென்று விடுவார்கள். இது ஒரு நகைச்சுவை சொன்னேன். எனக்கு அந்த கவிதை நான் சொன்னது பிடிக்கணும். அவர்களுக்கும் அதை மனப்பாடமான சொல்லுவாங்க. அவங்க பேரு தமிழச்சி சௌமியான்னு பேரு. இந்த நேரத்திலே அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டுதோறும் நடைபெறும். அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டுதோறும் நாங்கள் குடும்பத்தோடு சென்று விட்டு வருவோம். பாவேந்தர் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு நாங்கள் குடும்பத்தோடு சென்று விட்டு வருவோம். எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. இது என்ன அப்பப்போ பாண்டிச்சேரிக்கு போறீங்க? இல்ல பாவேந்தர் நினைவேந்தல் நிகழ்ச்சி. அதுக்காக ஓ பாவேந்தர் அவங்களுக்கு புரியல ஏதோ போறாங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வருவோம். ஆண்டுதோறும் இதெல்லாம் செல்ல முடிவதில்லை. நாமளே தனியாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். சற்றேறக்குறை இந்த நேரத்திலே நான் புதுச்சேரியில் தான் இருப்பேன். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, அல்லது 29, 30 ஆகிய தேதிகளிலே, 28, 29 ஆகிய தேதிகளிலே புதுச்சேரியில இருந்து நிகழ்ச்சி நடத்துவோம். சென்ற ஆண்டு கூட 29ஆம் தேதி புதுச்சேரியில நிகழ்ச்சி நடத்தினோம். திருமதி பவானி அம்மையார் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலே சித்திரை சோலைகளே என்ற சங்கத்தமிழ் தொகுப்பு நூலையும், சிறகை விரி என்ற முகங்களாறு தொகுப்பு நூலையும் அன்றைக்கு வெளியிட்டோம். பவானி அம்மையார் தான் இன்றைக்கு கவியரங்க பொறுப்பெடுத்து சிறப்பாக செயலாற்றினார்கள். இந்த கவியரங்கத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு தெரியுங்களா? இந்த கவியரங்கத்துடைய நிறைவு நாள் என்றைக்கு? 11/5/2025 11/5/2025 அன்று நிறைவு பெறுகிறது இந்த கவியரங்க நிகழ்ச்சி. இந்த தொடர் கவியரங்க 100 நாள் நிகழ்ச்சி, 100 கவியரங்கம் நிகழ்ச்சி, 100 தலைப்புகள், 100 கவிதைகள் என்ற 100 கவியரங்கங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி, உலக சாதனை சான்றிதழ் நிகழ்ச்சி தொடங்கிய நாள் என்று தெரியுமா? நிறைவு நாள் சொல்லிவிட்டேன். 11/5/2025 பழனியில முதல் நிகழ்ச்சி என்றைக்கு தொடங்கியது தெரியுமா? 12/2/2024. சரியாக பாருங்கள். 12ஆம் தேதி தொடங்கினோம். மே மாதம் தொடங்கினோம். சரியாக 11ஆம் தேதி 5ஆம் தேதி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். அதுதான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயல்பாடு. சரியாக 365 நாட்கள். 365 நாட்களிலே 100 கவியரங்கங்கள் நடத்தி இருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட பல ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். நிறைய பேர் இன்னும் இருக்கிறார்கள். சில பேர் நம்மை விட்டு அந்த நேரத்தை கவிதை வாசித்து விட்டு பிறகு சென்று விட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் திரட்டி இந்த நிறைவு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம் என்று கூறி, அந்த நிகழ்ச்சி பழனியிலே நடைபெறுகிறது என்பதை கூறி, அந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் இந்த வலையொலியின் வாயிலாக இந்த கவியரங்கங்களை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களும் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தமிழருவி வானொலியிலே நம்முடைய கவியரங்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழருவி இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சூழர் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை வலையொலி வழியாகவும் வானொலி வழியாகவும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய வணக்கங்களை கூறி 97வது நிகழ்ச்சி, மீண்டும் 98வது நிகழ்ச்சியிலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். ஐயா ஒரு